அருட்பெருஞ்சோதி 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 அருட்சிவனெறிசார் அருட்பெருநிலைவாழ் அருட்சிவபதியாம் அருட்பெருஞ்சோதி ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்றோங்கிய அருட்பெருஞ்சோதி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெருஞ்சோதி ஈனமின்றிகவர திறனில்மை பொருளாய் ஆனலின்றோங்கிய அருட்பெருஞ்சோதி உரை மனம் கடந்த ஒரு பெரு வெளிமே அரசு செய்தோங்கும் அருட்பெரு. சரி, பசியினால் பசியோட இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்யணுமா செய்யக்கூடாதா? ரொம்ப பசியோட இருக்கவங்களுக்கு செய்யறதா என்னது? ஜீவகாருண்யம். சரியா? பசியோடு இருக்கவங்களுக்கு கொடுக்கறதுதான். இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, பசியினால் வரும் துன்பத்தை நீக்குதலும் கொலையினால் வரும் துன்பத்தை நீக்குதலும் ஜீவ காருண்யத்துக்கு முக்கிய லட்சியமாக இருக்கவும். இது ரெண்டுமே என்ன ஆகுது? ஜீவ காருண்யத்துக்கு முக்கிய லட்சியமாக தான் இருக்கு. நேரம் தலையில அடிக்குது. ஓகே, சரி. பசியினால் வரும் துன்பத்தை நீக்குதலும் கொலையினால் வரும் துன்பத்தை நீக்குதலும் ஜீவகாருண்யத்துக்கு முக்கிய லட்சியமாக இருக்கவும் இவ்விடத்தில் பசி நீக்குதலை மாத்திரம் அடிக்கடி வலியுறுத்துவது ஏன்? இப்ப நம்ம பார்த்தோம்னா என்ன ரெண்டு விஷயம் அவங்க ரொம்ப சொல்றாங்க. பசியினால் வருவதை நம்ம தீக்கணும், இன்னொன்னு என்ன செய்யக்கூடாது? கொலை. சரியா? முக்கியமா என்ன செய்யக்கூடாது? கொலை என்கின்ற ஒன்றையும் நம்ம செய்யக்கூடாது. அப்போ இந்த பசியினால் வரும் துன்பத்தையும் நீங்க நீக்கணும்னு சொல்றீங்களே, கொலையினால் வர்ற துன்பத்தையும் நீக்கணும்னு சொல்றீங்களே, ஆனா நீங்க பசியை தானே ரொம்ப அதிகமா வற்புறுத்துறீங்க. இல்ல எதுல பார்த்தாலும் என்னது இருக்கு? கொலையை விட பசி என்பதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இருக்கு. சோ அப்ப அவங்க கேக்குறாங்க, நீங்க ஏன் ரெண்டுமே இருக்குது, அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அந்த பசியினால் வருகின்றதை மட்டும் நீங்க ஏன் சொல்றீங்க, ஏன் கொலையினால் வர்றது நீங்க ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லி அதுதான் கேள்வி. சரியா? ஒரு ஜீவன் பசியினால் கொல்லப்படும் என்பதை அறிந்து ஜீவ காருண்யத்தால் பசியை நீக்கி உயிர் பிழைக்கும்படி செய்பவர். ஒருத்தர் இப்ப ரொம்ப பசியோட இருக்கிறாரு, நம்ம உணவு கொடுக்கலன்னு என்ன செய்வாரு? அவரு இறந்து போயிருவாரு. ரொம்ப பசியா இருந்தா இறந்து போவாங்களா, உயிரோடு இருப்பாங்களா? இறந்துருவாங்க. அதனாலதான் நம்ம அந்த பசின்றத ஏன் வலியுறுத்துறாங்கன்னா, ரொம்ப பசியோடு இருக்கிறவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? அந்த ஜீவன் என்ன செய்யும்? அந்த உடலை விட்டு போய்விடும். அந்த ஆன்மா உடலை விட்டு பிரிந்து விடும். அது ரொம்ப பசியோடு இருக்கிறவங்களுக்கு. அதான் சொல்றாங்க, ஒரு ஜீவன் ஒரு ஜீவனானது பசியினால் கொல்லப்படும் என்பதை, கொல்லப்படும் என்னது? பசியினால் அது இறந்துரும். அதான் கொல்லப்படும் என்பதை அறிந்து ஜீவ காருண்யத்தால் பசியை நீக்கி, நம்ம இந்த உயிர் இறக்கத்தோட இருந்து அந்த பசியை என்ன செய்ய வேண்டும்? நீக்க வேண்டும். நீக்கி உயிர் பிளக்கும்படி செய்பவர். இப்போ அவ்வளோ இறக்கம் உள்ளவரு, ஒரு ஜீவன் பசியோடு இருக்கிறப்பயே அது இறந்து போக கூடாது, அது எப்படியாவது நம்ம உயிர் பிழைக்க வச்சிடணும் அப்படின்னு அந்த இரக்கத்தோடு செய்கின்றவர். சரியா? கொலையினால் உள்ளத கீழே ஒரு பாம்பு, அதனால அதை புடிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும், வேற ஒண்ணும் இல்ல. சரியா? அதையும் கொல்ல முடியாதே, அதனால அதான் அந்த சவுண்டு. சரியா? அதனால நீக்கி உயிர் பிழைக்கும்படி செய்கின்றவர்கள், அதை நீக்கி செய்யறவங்க வேறு வகையால் உயிர்கிளை நேரிட்டால் அதற்கு இறங்கி அந்த கொலையால் வரும் துன்பத்தை நிறுத்தி செய்யாமல் இரார்கள். சரியா? இப்போ ஒரு பசினால துன்பப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு போயிட்டு உதவி செய்யறாங்க. இறக்கம், அந்த இறக்க குணம் அவங்ககிட்ட இருந்தால்
அந்த உயிர் இறக்கம் அவங்க கிட்ட இருந்ததுன்னா என்ன செய்ய மாட்டாங்க, கொலையினால் உள்ளதையும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கொலை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட தான் அந்த உயிர் இறக்கம் இருக்க. அப்ப இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அதை அவர்கள் செய்ய மாட்டாங்க. வரும் துன்பத்தை செய்யாமல் இரார்கள். கொலையால் வரும் துன்பத்தை நிவிருத்தி செய்யாதவர்கள், அந்த மாதிரி வருகின்ற அந்த ஜீவக்கண்ணி இல்லாதவங்க பசியால் வரும் துன்பத்தையும் நிவிருத்தி செய்விக்கத்தக்க தயவு உடையவர்கள் ஆவார்கள். எல்லாம் உணவு எடுக்கிறவங்க கூட என்ன செய்வாங்க, ஆனா பசியினால உள்ளவங்களுக்கு அவங்க என்ன செய்வாங்க, உணவு கொடுப்பாங்க. அந்த இறக்கம் இருக்கும். நம்மளே சொல்றோம்ல, நம்ம ஜீவகாரண்யத்துல உள்ளவங்க மட்டும் இல்ல, சன்மார்க்கத்துல உள்ளவங்க மட்டும் இல்ல, சாதாரணமா வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கவர்களும் யாராவது பசியோட இருந்தா உணவு கொடுக்கறாங்களா கொடுக்கலையா, கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, கொடுப்பாங்க. நம்மளே பாக்குறோம்ல, அவங்களும் எவ்வளவு அன்னதானம் போடுறாங்க, கோயில்ல உணவு எல்லாம் கொடுக்கறாங்க, அன்னதானங்கள் பாலிக்கிறாங்க, எல்லாமே செய்யறாங்க. ஆனா அவங்க கொலைப்படுகின்றத இது பண்ணாட்டு கூட, ஆனால் அவங்க என்ன செய்யறாங்க, பசியோடு இருக்கவங்களுக்கு அவங்க எல்லாமே சாப்பிடுறவர்களாக இருந்தாலும் ஒரு ஜீவன் பசியோடு இருக்கிறப்ப அவங்க என்ன செய்யறாங்க, உணவு கொடுக்கறாங்களா இல்லையா, நம்மளே பார்த்திருக்கோம் தானே, நம்மளே சொல்றோம் தானே, அவங்க மட்டும் எப்படி இது செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவங்க என்ன செய்ய, வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்யாதவர்கள் பசியால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விக்க தயவுடையவர்களாவார்கள். பசியால் வரும் கொலை என்பது பசியால் வரும் அந்த துன்பத்தை, அந்த கொலையை வரும் ஆகாரத்திலால் அன்றே வேறு வகையால் நிவர்த்தி செய்விக்கப்படாது. பசியோட இருக்கவங்களுக்கு பொருளா வாங்கி கொடுக்க முடியும், அதை கொடுத்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்களா, இல்ல. பசியோட எந்திரிச்சு நடக்க முடியாம கண்ணெல்லாம் அப்படியே பூத்து அப்படியே இருக்கிறவங்களுக்கு நீங்க கொண்டு பணத்தை கொடுத்தா அவங்க சாப்பிடுவா முடியும்? நம்ம என்ன செய்யணும், உணவு வாங்கி கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். போற வழியில இந்த 10 ரூபாய் வச்சுக்கின்னு போட்டுட்டு நம்ம போக கூடாது. அவங்களுக்கு எந்திரிச்சு போய் அதை வாங்க முடியுமா இல்லையா நம்மளுக்கு தெரியுமா, தெரியாது. அப்படி ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், உணவு வாங்கி அவங்களுக்கு கொடுக்கணும். வகையால் நிவர்த்தி செய்விக்கப்பட பகை முதலியவற்றால் வரும் கொலையை அநேக உபயத்தால் நிவர்த்தி செய்ய கூடுமாதலால். இப்போ மற்றபடி அந்த கொலை உண்டு அந்த மாதிரி இருக்கிறத எது உபயத்துல நம்ம செஞ்சிடலாம், 4 பேரை கூப்பிட்டு அதை தடுத்துடணும் வைக்கணும் எல்லாமே செஞ்சிடலாம். ஆனா பசியினால் ஏற்படுகின்ற கொலையை ஒரே ஒரு உபாயம் தான் இருக்கு. என்னது, ஒன்னே ஒன்னால்தான் அவங்கள தவிர்க்க முடியாதுனால, பசியோட இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு நம்ம கையில. அவங்க பசியை தீக்கிறதுக்கு என்ன இருக்கு, சாப்பாடு கொடுக்கணும், உணவு கொடுக்கணும், அது ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஆனா இப்போ ஒரு கொலைப்பட போகின்றதுனா எந்த விதத்திலேயாவது அதை நம்ம தடுக்க முடியும், சரியா இல்லையா? 4 பேர்ட்ட சொல்லியோ செய்யாத வைக்காதன்னு ஏதோ ஒண்ணு சொல்லி நம்மளால தடுக்க முடியும். நிறைய விஷயம், நிறைய வழிமுறைகள் இருக்கு. ஆனால் பசியினால் இருப்பவர்களுக்கு பசியை தவிர்ப்பதற்கு ஒரே ஒரு வழிமுறை தான் இருக்க. என்ன செய்யணும், உணவு கொடுக்கணும், நிவர்த்தி செய்விக்க கூடுமாதலால். கொலையால் வரும் துன்பத்தை பசியால் வரும் துன்பத்தையும் அடிக்கடி வலியுறுத்துகின்றது என்றறிய வேண்டும். அதனால்தான் இது ரெண்டையும் வள்ளல் பெருமான் அடிக்கடி நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறாங்க. அன்றியும் தாகத்தால் வருந்துகின்றவருக்கும் பிணியால் வருந்துகின்றவரும் இச்சையால் வருந்துகின்றவரும் எளிமையால் வருந்துகின்றவரும் பயத்தால் வருந்துகின்றவரும் இருக்கிறாங்க. ஒருத்தங்க தாகத்தோட இருக்கிறாங்க, ஒருத்தவங்க ரொம்ப இச்சையோடு இருக்கிறாங்க, இது வேணும் அது வேணும் எந்த இச்சையோடு இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க பயத்துல இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டமா ஏழ்மையா இருக்கிறாங்க. அப்படியே எந்த விதத்துல இருந்தாலும் பசி வந்தால் என்ன செய்யறோம், 10ம் பறந்து போகும், சரியா இல்லையா? இந்த எந்த இச்சையுமே இருக்காது. நம்ம எளிமையா இருக்கிறோமா வைக்கிறோமா, இச்சை இருக்கா இல்ல, ஒண்ணுமே இல்லை, எனக்கு சோத்தப்பட்டா போதும், சரியா இல்லையா? அந்த பசியோட இருக்கிறவங்களுக்கு என்ன வரும், நீ எப்படியாவது எனக்கு உணவை மட்டும் போட்டு மீதி உள்ளதெல்லாம் என்ன செய்யறான் பிறகு பார்த்து கொள்ளலாம். அதனாலதான் அந்த மாதிரி இருந்தாலும் பசி வருத்தம் உண்டாகும் போது வருத்தங்களை எல்லாம் மறந்து என்னெல்லாம் சொன்னோம், தாகம் பிணி இச்சை எளிமை பயம், இதெல்லாம் 7 வகை அவஸ்தையில இது 5 விதம். மீது 2 என்னது, கொலை உலை. அந்த கொலையை தவிர்க்கணும், இன்னொன்னு பசி ஆற்றி வைக்கணும், அதுதான் நம்ம பார்த்தோம். அப்ப பசி வந்து மேற்பட்டு ஆகாரத்திட முயற்சி செய்கின்றார்கள். மீது எல்லாமே எந்த ஆசையோ இதோ இல்ல, இப்ப எனக்கு சோத்த போட்டா போதும், அதை காப்பாத்தி எனக்கு உணவை போடு, அந்த மாதிரி அந்த நிலைக்கு போயிருவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நல்ல பசியா இருந்தா
சொல்றது கூட காதுல ஏறாது. ஏறுமா ஏறாதா? நம்ம பசியோட இருக்கப்ப அங்க ஒண்ணுமே வேலை செய்யாது. மூளையும் வேலை செய்யாது, ஒண்ணும் வேலை செய்யாது. சோ அதனால பசி என்பது வந்து விட்டால் அதனால அரசன் ஆக்கினபடி கொலை குற்றம் பற்றி கொலை செய்ய விதிக்கப்பட்ட குற்றவாளிகளையும் பசி வந்த போது தன் பயத்தையும் துன்பத்தையும் மறந்து அந்த பசியை மாற்றிக்கொள்ள முயல்கிறார்கள். ஜெயில அடைச்சு போட்டு ஒரு குற்றவாளியா இருந்தாலும் அவனுக்கு பசி வந்தா அவனுக்கு நம்மளுக்கு ஆயுள் தண்டனை நாளைக்கு இருக்கே, நான் சாப்பிடாம இருப்பேன்னு இருப்பானா? இல்ல. இப்ப பசி எடுக்குது, சாப்பிடுவோம், நாளைக்கு உள்ளதை நாளைக்கு பாத்துக்குவோம் அப்படின்னு எந்த ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் அததான் அவன் செய்வான். அதே மாதிரி வைத்தியரால் தாம் இறந்து விடுவது நிச்சயம் என்று தெரிந்து கொண்ட ஒரு வியாதி. அவங்க படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, வைத்தியர் சொல்லிட்டாங்க உங்களுக்கு வந்து நிச்சயமா உங்களுக்கு இறப்பு தான், நீங்க பழைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொன்னால் கூட அந்த வியாதிஸ்தருக்கு பசி வந்தா என்ன செய்வாங்க? நாம பிறகு இறக்க போறோமோ, வைத்தியர் சொன்னாரு என்ன, அது அடுத்த கதை. இப்ப நீ எனக்கு என்ன பண்ணு, சாப்பாட கொடு, எனக்கு பசி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? வியாதிகள் மூப்பாளரும் பசி வந்த போது தனது துன்பத்தை மறந்து பசி நீக்க முயல்கின்றார்கள். பசிக்கு தயவினால் ஆகாரம் கொடுக்க துணிந்தவன். ஒரு தயவோடு இந்த பசி உள்ளவங்களுக்கு அந்த உணவை கொடுக்கிறதுக்கு துணிந்தவர்கள் வேறு வகையால் ஜீவர்கள் இம்சப்பட்டு அழிவதற்கு சம்மதிக்கவே மாட்டார்கள். அந்த ஒரு இரக்கம், அந்த ஒரு காருண்யம், அந்த நிலையில ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து வேறு வகையால் எதையாவது வந்து துன்பப்படுத்துவாங்களா? படுத்த மாட்டாங்க. அந்த உயிர் இரக்கம் என்கின்றது அவங்களுடைய உள்ளத்துல வந்துருச்சுன்னா அந்த மற்ற துன்பங்களையும் அவங்க செய்ய மாட்டான். ஆதலில் பசியால் வரும் துன்பத்தை நிவர்த்தி செய்விக்கின்ற தர்மத்தை அடிக்கடி வலியுறுத்துவது என்று அறிய வேண்டும். அதனாலதான் இந்த பசியை மட்டும் வள்ளல் பெருமான் என்ன செய்யறாங்க? மேன்மையாக நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. ஆனா இன்னொரு விஷயம், இந்த இதை நம்ம பார்த்தோம்னா, நம் வள்ளல் பெருமான் வாழ்ந்த காலத்துல பசி பட்டினி என்பது ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அந்த காலத்துல, அந்த காலகட்டத்துல வந்து ரொம்ப பசி, உணவுக்கு ரொம்ப 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 மக்கள் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. அது ஒரு காலகட்டத்துல. அப்பதான் பெருமானார் என்ன செஞ்சாங்க? தர்மசாலையை வந்து அவங்க வந்து ஏற்படுத்தினாங்க. தர்மசாலையில எந்த போதனையும் கிடையாது, இந்த மாதிரி விசாரங்கள் எதுவுமே கிடையாது, ஜாதி மதம் பேதம் எதுவுமே கிடையாது, இன வேறுபாடு கிடையாது, எதுவுமே கிடையாது. யார் வந்தாலும் சாப்பாடு போடு, நீ விசாரிக்காத, நீ எந்த நாட்டுல இருந்து வந்திருக்க, எங்க இருந்து வந்தாலும் ஒரு விசாரணையும் கிடையாது. வந்தானா உட்கார்ந்தானா சாப்பாடு போடு. நாம் உணவு கொடுக்கறப்ப என்ன செய்யக்கூடாது? இவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க, எப்படி வந்திருக்காங்க, ஏது வந்திருக்காங்கன்னு கதையே கிடையாது. யார் வந்தாலும் என்ன செய்யணும்? உணவு கொடுக்கறது மட்டும் தான் நம்மளுடைய வேலை. சோ அதனாலதான் வள்ளல் பெருமான் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அந்த இடத்துக்கு யாரு வந்தாலும் எல்லாருக்கும் நீ உணவு போடு. அதே சமயத்துல ஞான சபைன்னு ஒண்ணு பெருமானார் அமைச்சிருக்கிறாங்க. தர்மசாலையில யாரு வந்தாலும் நீ உணவு போடு, நீ எதுவுமே பார்க்காத, ஏழை பணக்காரன் ஜாதி மதம் இந்த சமயம் அந்த சமயம் எதுவுமே கிடையாது, யார் வேணாலும் அங்க உட்கார்ந்து உணவு எடுக்கலாம். ஆனா ஞான சபைக்கு மட்டும் உன்னை போட்டு வச்சிருக்காரு, கொலை புள்ளை தவிர்த்தவங்க மட்டும் தான் உள்ள போகலான்னு போட்டுட்டாரு. அதாவது எப்படின்னா, நம்ம வந்து அவர் கொலை புள்ளை தவிர்த்தவங்க தான் போர்டை போட்டிருக்கிறாரு, நம்ம உள்ள போக முடியாது அப்படின்னு ஐயா போட்டிருக்காங்க. நீ வந்து நினைக்கிறத விட இதுக்குள்ள ஒரு ஆழமான உண்மையான ஒரு கருத்து வந்து அதுக்குள்ள இருக்கு. இந்த ஆன்மாவானது ஒரு உயர்நிலைக்கு இது பயணித்து போகும் பொழுது அன்பு, தயவு, கருணை என்பதை இந்த ஆன்மா இந்த பிறப்பில் சம்பாதிக்க வேண்டும். இந்த பிறப்புல என்ன செய்யணும்? அதை சம்பாதிக்க வேண்டும். ஏனென்றால் முன்பு வந்த அருளாளர்கள் எல்லாருமே சிவாத்வைதம் என்கின்ற உயர் நிலையாக இருக்கின்ற நமச்சிவாயா என்று சொல்லப்படுகின்ற அந்த நாமத்தை சொல்லி எல்லோருமே முத்தி அடைந்தார்கள். எல்லோரும் என்ன செஞ்சிட்டாங்க? ஒரு நிலையில துரியம் துரியாதீதம் என்கின்ற ஒரு நிலையில இந்த ஆன்மா பயணிச்சு சென்று, அதெல்லாம் ஒரு ஒரு படிநிலைகள் நமக்கு. சோ அப்ப அந்த துரிய நிலையில வந்து ஜீவ துரியன்னு ஒண்ணு வந்துருச்சு. அப்ப ஜீவர்களிடம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அன்பு காட்ட வேண்டும், கருணை வேண்டும், ஜீவக்கருணை ஒழுக்க வேண்டும். அது இருந்தால்தான், உயிர் இறக்கம் இருந்தால் மட்டுமே அருள் அனுபவத்தை நாம் பெற முடியும். அது அடுத்த நிலையாக இருக்கின்ற பரதுரியம். அந்த துரியமே அந்த ஆன்மா பயணித்து செல்லும் போது ஒரு நிலைக்கு போன பிறகு இந்த 3 நிலைகள் அதுக்கு வருது. அப்ப அந்த இடத்துல நம்ம அந்த இடத்துக்கு போனோடனே அது என்ன ஆகுதுன்னா, அந்த பரதுரியத்துல நாம் இறைவனுடைய அருளை நாம் பெறுகின்றோம்.
இறைவனின் அருளனு என்னதுன்னு நினைக்கிறீங்க? இறைவனின் திருவடியே அருளாக இருக்கின்றது. இறைவனின் பெருங்கருணையே அருளாக இருக்கின்றது. திருவடி என்பது பெருங்கருணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, 2 திருவடிகளும் தனிப்பெரும் கருணையாக இருக்கின்றது. இந்த தனிப்பெரும் கருணையாக இருக்கின்ற அந்த இறைவனுடைய அருளை நாம் ஒவ்வொருவரும் முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன வேண்டும்? உயிர் அனுபவம் முதலில் வேண்டும். உயிர் அனுபவம்னா என்ன? உயிர் இரக்கம் நமக்கு வேணும். இந்த உயிர் அனுபவம் மட்டுமே நம்மை அடுத்த நிலையாக இருக்கின்ற அருள் அனுபவத்துக்கு கொண்டு வரும். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவனடி சேராதார். எந்த அடி? இறைவனுடைய அடினா அவருடைய கால் எல்லாம் கிடையாது. இறைவனுடைய திருவடியே திருவருளாக இருக்கின்றது. அவங்க திருவருள்னு சொல்லாம சாதாரண மக்களுக்கு நம்ம போயிட்டு திருவருள்னா அவருக்கு காலு தானே, எப்படி திருவருள் அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். அப்படியானால் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க, இறைவனுடைய திருவடி என்பது இறைவனுடைய திருவருள். இறைவனுடைய திருவருள் என்பது தனி பெருங்கருணை. புரியுதா? அப்போ நம்ம இந்த தனிப்பெரும் கருணையாக இருந்து முந்தைய உள்ளவங்களா என்ன செஞ்சிட்டாங்கன்னா, மூச்சு பயிற்சி செய்யறேன், மூச்சு அடக்குறேன், மூலாதாரத்துல குண்டலியை ஏத்துறேன், அதுக்கு மேல நான் போறேன் அப்படின்னு சொல்லி அந்த படிநிலைகள்ல போயிட்டு ஒரு நிலைக்கு போனோன்னையும் அவங்க மௌன நிலைக்கு அவங்க போயிருவாங்க. இந்த தத்துவங்கள் எல்லாமே வெளியே போயிட்டு எல்லாமே அவங்க ஒரு மௌன நிலையில மூச்சு அடக்கி அப்படியே அவங்க இருந்து விடுறாங்க. அவர்கள் என்ன செய்யவில்லை? அருளை தேடவில்லை. அப்ப அந்த நிலைக்கு அவங்க போறப்ப அந்த அருளே அவங்களை விழுங்கி விடும். அருளை என்ன பண்ணிடும்? விழுங்கிறோம். வான் கலந்த மாணிக்க வாசக, வான் என்கின்ற ஒளியில் கலக்கின்றார். அப்ப அந்த இடத்துக்கு நம்ம இந்த ஆன்மாவானது நம்ம பயணித்து செல்றப்ப சுவாத் வைதம் என்கின்ற அந்த நிலையை அது போய் எட்டி பிடிக்கிறப்ப என்ன நடக்குது? அங்கே ஏமாந்து எல்லோரும் ஏமட்க இவர் மட்டும் என்ன செய்யறாரு? போறாரு. அங்க என்ன இருக்குதுன்னா ஒரு தம்பம் இருக்குது. அதுவே கருணை, அதுவே அன்பு, அதுவே தயவு. அப்போ நம்ம வள்ளல் பெருமான் மாதிரி நான் போகணும், வள்ளல் பெருமான் அடைந்த இடத்த நான் அடையணும் அப்படின்னா என்ன வேண்டும்? நமக்குள்ள அன்பு வேணும், தயவு வேணும், கருணை வேணும். அதனால்தான் அதை தவிர்த்தால் மட்டுமே அந்த ஞான சபைகள் ஜீவனாக இருக்கின்ற ஆன்ம பிரகாசமாக இருக்கின்ற அந்த பிரகாசத்தை உன்னால் காண முடியும் என்பதற்கு தான் அவர் அங்க சைன் போர்டு வச்சிருக்கிறார். உண்மையிலேயே ஒவ்வொரு ஆன்மாக்களும் தனக்குள்ள அன்பு, கருணை, தயவு என்கின்ற ஒன்றை அது பெருக்கி நமக்குள்ள பெருக்கி அதுவே நம்மளுடைய திருவருள் சக்தியாக, அருள் சக்தியாக நமக்குள் அது செயல்பட்டால் மட்டுமே. அதான் ஜோதி மலை ஒன்று இருந்து அங்க உயர்ந்ததோல் துரிய மேல் வீட்டில் ஒரு தம்பம் இருந்தது. தம்பத்தில் ஏறி போக போக நொழில் தரத்தில் கொண்டது. அப்போ பெருமானார் என்ன செய்யறாரு? இந்த 5 செய்து அடுத்து ஞான 5 என்கின்ற அடுத்த 5 செய்துதான் வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒரே கடவுள், அவரே சுத்த தேகம் பிரணதேவன் ஞான தேகத்தை பற்றால் மட்டுமே அங்கே போய் 2 நிக்க முடியும். முடியாதுல்ல? இல்லைன்னா சரியா இல்லையா? நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போக முடியுமோ? தூய்மையாக இருக்கின்ற ஒரு இடத்துக்கு நம்மளால போக முடியுமா? நம்மள முதல் தூய்மைப்படுத்தணும். அதனால் நான் ஞான சபையில் இருக்கின்றது நம்மளுடைய ஆன்ம பிரகாசம். அந்த ஆன்ம பிரகாசமா இருக்கின்ற அந்த நிலையிலிருந்து நாம் நம்மைத்தானே, இந்த ஆன்மா தன்னைத்தானே காண்கின்ற ஒரு நிலை வரும். அது எப்ப வரும்? எல்லா தத்துவங்களையும் நிக்கிரக செய்த பிறகுதான் அது வரும். அதனால்தான் அதோடைய உட்கருத்து, ஆழமான கருத்து என்னன்னா, நீ உயிர் இறக்கத்தோடு இருந்தால் மட்டுமே நீ என்ன பார்க்க போற? தன்னைத்தானே நீ காண போகின்றாய். நீ தன்னைத்தானே நீ பார்க்கிறப்ப என்ன செய்ய போற? இறை பிரகாசத்தை நீ பார்க்க போற. இறை பிரகாசத்தை பார்த்து அங்கே அப்படியே நின்று விடாமல் அதுக்கும் மேல்நிலைக்கு நீ செல்ல வேண்டும். அதற்காக தான் அவர் அங்க போட்டாரு. இங்க என்ன செஞ்சிட்டாரு? நீ உயிர் இறக்கத்தோடு இருக்கிறதுக்கு யாரு ஜாதி மத சமயம்லாம் பார்க்காத, எல்லாருக்கும் நீ உணவை போடு. ஆனால் நீ ஒரு ஞானத்தை அடைந்து உன்னுடைய ஆன்மாவை நீனே பார்க்க வேண்டுமானால் நீ என்ன செய்திருக்க வேண்டும்? உயிர் இறக்கத்தோடு நீ இருக்க வேண்டும். அதனால்தான் அங்க போட்டிருக்கிறாரே தவிர சும்மா இவங்கெல்லாம் அப்படி ஒரு அர்த்தமே கிடையாது. நமக்குள்ளே நம்மை சரி செய்ய வேண்டும்.
புறத்தில் பார்த்து நாம் ஏமாந்து போக கூடாது. அப்ப அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஏன் போட்டிருக்கிறன்னா, நீ அந்த நிலைக்கு போனோம்னாப்பா உன்கிட்ட என்ன இருக்கணும்? அன்பு, கருணை, தயவு எல்லாம் உன்கிட்ட இருக்கணும். அந்த கருணை தயவுலாம் இருக்கிறதுக்கு தான் அது நீ தவிர்த்திடு. அதை தவிர்த்தாதான் உன்னுடைய சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியெல்லாம் நான் பெற்று கொண்டனுங்கிறாங்க. அந்த சித்தியை அவருக்குள்ள என்ன செய்யறாங்க? அவர் காண்கின்றார். எப்பொழுது காண முடியும்? நமக்குள் என்ன இருக்கணும்? என்னதுலாம் வேணும்? 3 சொன்ன என்னது? அன்பு, கருணை, தயவு. அதுவே ஒரு தம்பமாக இருக்கின்றது நாம் வேல் நிலைக்கு செல்வதற்கு. அதனால்தான் பெருமானார் அங்கே போட்டுட்டாங்க. வேற எந்த இடத்துல அவர் போட்டிருக்க மாட்டாரு. ஏன்னா நம்மளை காணணும்னா நம்ம அதெல்லாம் விட்டுதான் ஆகணும். உயிர் அனுபவம் மட்டுமே அருள் அனுபவத்தை கொடுக்கின்றது. அருள் அனுபவம் மட்டுமே சிவாத்வைதம் என்கின்ற சிவநிலையை காண்கிறதுக்கு நமக்கு கிடைக்குது. சிவாத்வைதத்துல நம்ம போயிட்டு நின்று ஏமாந்து போகாம சன்மார்க்கம் என்பது அதற்கும் அடுத்தபடி இப்ப துரிய நிலை போயிட்டு துரியாதீத நிலையாக இருக்கின்ற அதுவே சீட்சபையாக இருக்கின்றது. நம்மளுடைய பெருமானார் சொன்ன சீட்சபை அங்கே இருக்கின்றது. அந்த ஆன்ம பிரகாசம் அங்க இருக்கின்றது. ஆன்மா எங்க இருக்குது? பொற்சபை. அதான் பகர வடிவ குழியில அங்க இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த நிலையில் தான் ஞான சபை. அந்த அறிவு இறைவனை கருத்தில் கருதி தான் நம்ம வழிபட வேண்டும். இறைவனை எப்படி வழிபடணும்? கருத்தில் கருதி வழிபட வேண்டும். நம்ம எங்குமா இருக்கின்ற அந்த இறைவனை புடிச்சு கொண்டு ஒரு சிலையை வச்சோ ஒன்ன வச்சு நீதான் கடவுள் உனக்குதான் பூஜை அப்படின்னு செய்யறது சரியா தப்பா? எங்கும் நிறைந்திருக்கின்ற இறைவனை உருவகப்படுத்த முடியாதா? முடியாது. எங்கும் நிறைவாக பரம்பொருளாக இருக்கின்ற இறைவனை ஒரு கைப்பிடிக்குள்ள நீங்க உருவகப்படுத்த முடியாதா? முடியாதா? முடியாது. நம்ம உருவகப்படுத்த முடியாது. இதுல இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா, அப்ப வள்ளலார் மட்டும் ஏன் ஜோதியை வச்சிருக்காங்க? அது ஒரு உருவம் தானே. அடுத்த கேள்வி வருமா இல்லையா? ஆனா வள்ளலார் என்ன சொன்னாங்கன்னா, தீப முன்னிலையில் இறைவன் இருப்பதாக பாவித்துன்னாரு. நீ ஜோதியை வச்சு ஜோதியை கும்பிடுன்னு சொல்லல. அந்த முன்னிலையில் இறைவன் இருப்பதாக நீ பாவித்து, நான் இப்பொழுதே இந்த அறைக்குள் செல்கின்றேன். இனிமேல் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நான் வாசம் செய்வேன். ஒவ்வொரு ஆன்மாக்குள்ளேயும் யாரு இருக்கா? எல்லாருடைய உள்ளத்திலையும் இறைவன் இருக்கின்றார். இறைவனை வெளியெல்லாம் போய் தேடாங்க. கடவுள் நம்ம கடமாகி இந்த தலைக்குள்ளதான் இருக்கிறாரு. அந்த ஆன்மாக்குள்ளதான் இருக்கிறாரு. சோ அதனால அந்த பரம்பொருளாகி இந்த இறைவனை இவர் பாவித்து, அப்போ நம்மளுடைய ஆன்மா இந்த ஜோதி ரூபமாக நமக்கு இருக்கின்றது. அதுல பக்கத்து வீட்டுலதான் இறைவன் இருக்காரு. நம்மளுக்கு தெரியாது. ஏன்? போதம், நான் என்கின்ற போதம், ஈகோ. அந்த ஈகோனால பக்கத்து வீட்டுல இருக்கிறவனே நம்மளால பார்க்க முடியல. திரோதாய் மாயை என்கின்ற அந்த மாயை தடுத்து நிக்குது. அப்ப நம்ம அந்த நிலைக்கு போறப்ப திரோதை அகண்டன அருள் சக்தி என்ன செய்யறா? அருள் பாலிக்கின்றாள். அதனால அந்த இறை பரம்பொருளாக இருக்கின்றவர் ஒவ்வொருவருக்குள்ளும் நமக்குள்ளதான் இருக்கிறாங்க. எங்குமா இருக்கின்ற அந்த இறைவனை பிடித்து நம்ம உருவகப்படுத்த கூடாது. அந்த உயிர் இறக்கமே தெய்வ வழிபாடுன்னு சொல்லிட்டாரு. நம்மளுடைய உயிர் இறக்கம் இருக்குது இல்லையா, அதுதான் நம்மளுக்கு கடவுள் வழிபாடு. சரியா? அப்ப அதுதான் நம்மளுக்கு வழிபாடு. அப்ப உயிர் இறக்கம்பா ஒவ்வொரு ஆன்மாக்குள்ளேயும் ஆன்மா எப்படி இருக்கு? ஜோதி ரூபமாக இருக்கின்றது. அதனால நம்ம ஜோதியை வச்சிருக்கிறோம். ஜோதியை வச்சு கூட அவர் வணங்க சொல்ல, அது முன்னிலையில் இறைவன் இருப்பதாக. அறிவு என்கின்ற ஆன்ம அறிவாகிய கற்பூரத்தில் இறைவனுடைய அருள் ஜோதியாக இருக்கின்றது என்று பாவித்து அவர் பழக சொல்றாரு. அதை நமக்குள்ள பாவித்து வேற உருவகம் எதையும் வச்சு நம்ம பாவிக்க கூடாது. அத நம்மளுடைய ஆன்ம அறிவாகி இருக்கின்ற அந்த கற்பூரத்தில் இறைவனுடைய அருள் தானே தேட சொல்லியிருக்கு. அந்த அருள் அந்த ஜோதியாக இருக்கின்றது. அதனாலதான் என்ன செஞ்சாங்க? சூட்டத்தை கொளுத்தி காட்டினாங்க. கரெக்டா தான் காட்டினாங்க. ஆனா அந்த சூடத்துல உருவகப்படுத்தாம அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த விக்கிரகத்துல கொண்டு நமக்கு அவங்க காட்டி இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காட்டி விட்டுட்டாங்க. அதனால நம்ம அதுல இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இறைவன் நமக்குள் இருக்கின்றார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? உணர ஆரம்பிக்கணும். அப்படியே நம்ம 5ஆம் கிளாஸ்லயே படிச்சுட்டு 5ஆம் கிளாஸ்லயே செத்து போகணும்னு சொல்லக்கூடாது. பிரைமரி போகணும், செகண்டரி போகணும், காலேஜுக்கு எல்லாம் போகணும். இந்த ஆன்மா
சும்மா அந்த அதே இடத்துல இருந்து நான் அப்படியே தான் போவேன், என் பரம்பரையெல்லாம் இதுதான், அதனால அதில் தான் நிப்பேன்னு சொல்லி ஏமாந்து போய்விடக்கூடாது. அப்படி ஏமாந்தா பாருங்க என்னெல்லாம் நடக்குது பாருங்க. பசியினால் வரும் கெடுதி எல்லா ஜீவர்களுக்கும் தேக நாசம் செய்யும். உண்மையானால் எல்லா ஜீவர்கள் பசியும் அறிந்து நிவிருத்தி செய்விக்க வேண்டும். கரெக்டு தானே? பசினால எல்லாருக்குமே தேக நாசம் அடையுதுன்னு சொல்றோம். அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே நம்ம வந்து பசி நிவர்த்தி செய்யணுமா இல்லையா? கரெக்டா இல்லையா? அதான் யாருக்கு செய்யணும்னு அடுத்து சொல்லுவாரு. அப்படி நிவர்த்தி செய்விக்க தொடங்கினால், அப்படி நம்ம சொன்னா கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவர், மனிதர், நரகர், மிருகம், பறவை, ஊர்வன, தாவரம் என்கின்ற 7 வகைப்பட்ட அளவிலிருந்த பேதங்களுடைய ஜீவர்களது பசி அறிந்து நீக்குவது அசாத்தியமாகுமோ எண்ணில். இப்போ இத படிக்கிறப்ப நான் வந்து என்ன செய்ய போறேன்னா, டைவர்ட் பண்ணி விண்ணப்பம் இந்த புக் வச்சிருந்தீங்கன்னா 5:5:7 அது நம்ம முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சாதான் நம்மளுக்கு ஒரு பயம் வரும். உங்களை எல்லாம் பயம் காட்டல, அதை புரிஞ்சாதான் என்ன செய்யும், நமக்குள்ள ஒரு பயம் வரும். ஆஹா, இத்தனை பிறப்பு இருக்கா, நம்ம வந்து இந்த பிறப்புக்குள்ள எல்லாம் மாட்டி தப்பிச்சு இப்ப மனித பிறப்புக்குள்ளேயா நம்ம வந்திருக்கிறோம். மறுபடியும் நம்ம அந்த பிறப்புக்குள்ள போய்விடக்கூடாதே. போகலாமா போக கூடாதா? போகணுமா வேண்டாமா? பழையபடி சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பம். அதுல வந்து இந்த பிறப்புகளை கொஞ்சம் நம்ம இன்னைக்கு பாத்துக்குவோம். இது இருந்தே கேள்வி 2 நாள் வந்தாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு ஒரு புரிந்துணர்வோடு நம்ம போவோம். அஞ்ஞான இருளில் ஒன்றும் தெரியாது உணர்ச்சி அன்றி கிடந்த காலம் போக. இப்ப நான் அடிக்கடி சொல்வேன், பாசாந்த காலத்துல அஞ்ஞான வெளியில எங்க இருக்கிறோம்? இருட்டுல இருக்கிறோம். நம்ம என்ன பிறப்பே எடுக்கல. அங்க எவ்வளவு காலம் நம்ம இருந்தோன்னே நம்மளுக்கு தெரியாது. சரியா? அப்போ அந்த இடத்துல நம்ம எவ்வளவு நாள் இருந்தோம் என்று நமக்கு தெரியுமா? தெரியாது. அங்க இருந்து என்ன பண்றாரு பாருங்க இறைவன், இருளை விட்டு நீக்கி. நம்ம தான், நம்ம ஆன்மாக்களை. ஆன்மா வந்து நித்தியமானதா இறந்து போகுமா? ஆன்மா என்றும் நித்தியமாக இருக்குமா? ஆன்மா அழிந்து போகுமா? ஆன்மா என்றும் நித்தியமானது. உடல் அழிஞ்சு போயிடும். சரியா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஆன்மா என்றும் நித்தியமானது, உடல் அழிந்து போகக்கூடியது. அப்ப இந்த ஆன்மா உடல் எடுக்காம அஞ்ஞான வெளியில அது இருக்குது. எங்க இருக்குது? பரமஹாசத்துல இருக்கு, இறைவனுடைய இறை சமூகத்துல இருக்கு. அப்பதான் இறைவன் பெரும் கருணை கொண்டுதான் இதை வந்து இப்போ சிருஷ்டி தொடங்குறாரு. அப்ப அங்கிருந்து அவர் எடுத்து என்ன செய்யறாங்கன்னா, இருளை விட்டு நீக்கிய காலத்தே. அப்ப அங்க இருந்து எடுக்கிறாங்க. முதல்ல வருது, இது உலகத்துக்கு வருது, படைப்புக்கு வருது. இவ் உலகின் எடுத்து முத என்னது வருது உலகத்துல? புல், நெல், மரம், செடி. இதுதான் முதல் பிறவி. நம்ம எல்லாரும் பிறவி என்ன எடுத்திருக்கோம்? இது நம்மளுக்கு பிறவியே கிடையாது. இதுக்கு முன்னாடி என்ன பாட்டுப்பட்டிருக்கோம் பாருங்க. நம்ம புல்லா இருந்திருக்கலாம், நெல்லா இருந்திருக்கலாம், மரத்தை வெட்டி இருப்பான், செடியை அறுத்து இருப்பான், கொத்தி இருப்பான், என்னென்னமோ பண்ணியிருப்பான். அதனால புல், நெல், மரம், செடி, பூடு முதலியவைகளால் கல், மலை, குன்று முதலியவைகளாகவும் பிறந்து பரப்புக்கு வந்திருக்கு இந்த ஆன்மா. அங்க இருந்து எப்படி வந்திருக்கு? பிறந்து என்ன நடந்துச்சு நம்மளுக்கு? என்ன பண்ணாங்க நம்மள பாருங்க. களை உண்டல், வெட்டுண்டல், அறுப்புண்டல், கில்லுண்டல். ஆமா, கிள்ளிலாம் கீரையெல்லாம் எடுக்காங்கல்ல. கில்லுண்டல், வெட்டுண்டல், அறுத்து எடுக்கிறது, அப்படி வந்து உலர்ப்புண்டல், அப்புறம் உலர்த்துறது, உடைப்புண்டல், வெடிப்புண்டல். மலையெல்லாம் வச்சு என்ன செய்யறாங்க? பாம்பு வச்சுதானே வெடிச்சு எடுக்கிறாங்க. அப்பெல்லாம் நம்மளா பாருங்களேன், எந்த மலையா இருந்தோமோ குன்றா இருந்தோமோ என்னதான் இருந்தோமோ தெரியல. என்னென்ன அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ நிலையில இருந்து அவத்தைகளால் இறந்து அத்தாவர யோனி வர்க்கங்கள்லாம் சென்று உழன்று அலுப்படைந்தோம். போட்டு இந்த ஆன்மா ரொம்ப சலிச்சு போயிருச்சு. இவ்வளோ இதையும் எடுத்து அப்பாடா. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு?
அங்கிருந்து தூக்கி எறும்பு, செல், புழு, பாம்பு, உடும்பு, பல்லி முதலியது அந்த 2வது பிறப்பு தான் அது. 2வது பிறப்பு தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. சோ அதுக்கு அது 2வது பிறப்பு. அப்போ முதலியவர்களாகவும் தவளை, சிறுமீன் இதெல்லாம் என்ன செய்யுது? முதல்ல உள்ளது தாவரங்கள், 2வது ஊர்வன, நீந்துவன. கரெக்டா சொல்ல போனா ஊர்வன, நீந்துவன இதெல்லாம் வருது. இது என்ன பாடுபடுதுன்னு பாருங்க. இது என்ன பண்றாங்கன்னா முதல் பிறந்து தேய்ப்புண்டல், நசுக்குண்டல், அடி உண்டல், பிடி பிடிச்சிட்டு போயிடுறாங்க, பிடி உண்டல் முதலிய பலவேறு அவத்தைகளால் பாருங்க 2வது பிறகு நம்ம என்ன பாடுபட்டு இங்க வந்திருக்கிறோம். அது 2வது பிறப்பு. அந்த பிறப்பை நம்ம பிறந்துதான் வந்திருக்கிறோம். அந்த ஆன்மா அதுல இருந்து இறந்து ஊர்வன நீர்வாழ்வன யோனி வர்க்கங்கள்லாம் சென்று சென்று ஏன் அப்படி போடுறாங்கன்னா ஒரு தடவை மீனா பிறந்திருக்கலாம், ஒரு தடவை பாம்பா பிறந்திருக்கலாம், ஒரு தடவை ஏதாவது ஒண்ணு பிறந்திருக்கலாம். சோ நம்ம என்னதான் பிறந்தோம் நம்மளுக்கு தெரியாது. பிறந்து 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 உழன்று உழன்று அலுப்படைந்தோம். அப்புறம் என்ன செய்யறாரு? அந்த பிறப்பை முடிச்சிட்டோம். புல்லு வகை எல்லாம் முடிச்சிட்டோம். அடுத்து ஊர்வன நீந்துவன அந்த பிறப்பை நம்ம முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது விட்டாரா? இல்ல. அதுக்கு அடுத்த பிறப்பு என்ன? அதனாலதான் பெரிய பெரியவங்க எல்லாம் திருப்பி பிறப்பு எனக்கு வேணாம் வேணாம் வேணான்னு கதறாங்க. என்ன பிறப்புன்னு தெரியாதே. மறுபடியும் 1 2 3 மேல வந்துச்சுன்னா அதனாலதான் பிறப்பே வேண்டாப்பா, இந்த பிறப்பை எப்படியாவது முடிவு பண்ணிடணும்னு என்ன பண்றாங்க? எல்லா அருளாளர்களும் கஷ்டப்படுறாங்க. வேண்டே வேண்டாம் நீ அடுத்த பிறப்பு என்ன ஆகுது பாருங்க. அதோட விடல. அடுத்து ஈ, வண்டு, தும்பி, குருவி எல்லாம் பரப்பன. முதல்ல தாவர வகையெல்லாம் பார்த்தோம். அப்புறம் ஊர்வனமும் நீந்துவனவும் பார்த்தோம். இப்ப அடுத்து எங்க வந்திருக்கோம்? பரப்பன. பறந்தாலும் என்ன ஆகுது? தும்பி, குருவி, காக்கை, பருந்து, கழுகு முதலியவாக பிறந்து பிறந்து அப்பயே நம்மளை அடிச்சிருவாங்க, பிடிச்சிருவாங்க. அலைப்புண்டல், உழப்புண்டல் முதலிய பலவேறு அவத்தைகளால் இறந்து இறந்து அப்போ பறவை யோனி வர்க்கங்களை எல்லாம் சென்று எல்லாத்தையும் சென்று என்ன அது 3வது பிறப்பு. முதல்ல செடி பிறப்பு, 2வது ஊர்வன நீந்துவன 2வது பிறப்பு, 3வது பரப்பன 3வது பிறப்பு. சென்று அழிப்படைந்து பின்னர் அணில், குரங்கு இப்ப அடுத்து வருது. அந்த தும்பி பறக்கிறது எல்லாம் முடிச்சுட்டு என்ன ஆகுது? நிலத்துக்கு வந்துருச்சு, விலங்குக்கு வந்துருச்சு. இப்ப செடி கொடியா இருந்தோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? நீந்திக்கிட்டு உழண்டுகிட்டு எல்லாம் இருந்தோம், அடுத்து பறந்தோம், இப்ப மறுபடியும் நிலத்துக்கு லேண்ட் பண்ணியிருக்கோம். பறந்ததெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணியாச்சு? லேண்ட் ஆயிருச்சு. 4வது பிறப்பு. அப்ப என்ன ஆகுது பாருங்க, நம்ம ஆடு, மாடு, யானை, குதிரை, கரடி எல்லாம் நிலத்துல 4 காலு வச்சுட்டு போறது எல்லாம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. விலங்குகள் எல்லாமே இங்க என்ன ஆகுது? அவங்க பிடிச்சிருவாங்க, அடிச்சிருவாங்க, குத்திடுவாங்க, வெட்டிடுவாங்க. இந்த மாடெல்லாம் வெட்டதானே செய்யறாங்க, வெட்டிடுவாங்க. தாக்குண்டல், கட்டுண்டல், தட்டுண்டல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து இறந்து விலங்கு யோனி வர்க்கங்களை எல்லாம் சென்று உழன்று உழன்று அனுபவித்தோம். இது மெயினா நான் எதுக்காக வேண்டியே இந்த படிநிலைகள் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இப்ப 4வது பிறப்பு முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம எங்க போறோம்? 5வது பிறப்புக்குள்ள போறோம். இந்த 5வது பிறப்பை நீங்க பாத்தீங்கன்னா பைசாசர், பூதர், ராக்கத்தார், அசுரர், சுரர் முதலியவர்களாக பிறந்து பிறந்து அலைப்படுதல். இப்ப பாருங்க, அந்த ராக்கத்தார் இரக்கம் இல்லாம அசுரர்களாக முந்தியெல்லாம் இருந்தாங்க தானே. அசுரர்கள் இரக்கம் இல்லாம தேவர்கள் அவங்க எல்லாம் இருந்தாங்க தெரியுமா. அவங்களுக்கு என்ன மனித பிறப்பு வரல. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம்? அவங்க எல்லாம் உயர் பிறப்புல மேல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. நீ இல்லை. அவங்க அசுரர்கள், காட்டகத்தார், அந்த தேவர்கள் அவங்களுக்கு எல்லாம் மனித பிறப்பு கிடைச்சிருக்கா? இல்ல. அதனாலதான் இந்த படிநிலையை நான் சொல்லி போறேன். இது இந்த ஒரு காரணத்துக்காக வேண்டிதான். அப்போ இவங்க எல்லாம் என்னதுன்னா 5வது பிறப்புல அவங்க இருக்கிறாங்க. சரியா? இவங்க 5வது பிறப்புல இவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அலைப்படுதல், அகப்படுதல், அகங்கரித்தல், அதிகரித்தல், மறந்து நின்ற நினைத்தப்போ இந்த பிறப்பெல்லாம் யார் தெரியுமா இருந்திருப்பா? முந்தியெல்லாம் நம்ம படிக்கிறோம் தானே. இங்க இருந்து அங்க போய் போரிடுறது, சண்டை போடுறது, இப்பெல்லாம் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நாட்டை பிடிக்குது, அந்த நாட்டை பிடிக்கிறது, அது எல்லாமே அசுரர் குணத்தோட மனித ரூபத்துல அவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. அவங்க படைப்பு அந்த படைப்பு தான். அவங்க அதை தான் செய்வாங்க. அந்த மாதிரி இருந்து மயக்குறுதல், திகைப்புறுதல், போரிடுதல், கொலைப்படுதல் முதலிய பல்வேறு அவத்தைகளால் இறந்து இறந்து
தேவயோனி வர்க்கங்கள் எல்லாம் சென்று சென்று உழன்று இப்ப போச்சு முடிஞ்சா. அதுக்கு அடுத்து 6வது பரப்பு வருது. காட்டகத்தார் கரவு செய்வார், கொலை செய்வார், எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு எல்லாம் நிக்குதுங்களே. அதுக்கு என்ன உண்மையான மனித பரப்பு இல்ல. அதெல்லாம் அந்த நிலையில இருந்துதான் அந்த கொலை செய்யறவங்க அதெல்லாமே இப்பதான் அவங்க 6வது பரப்புக்கு வந்திருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணிருக்காங்க? இப்பதான் 5வது பிறப்பும் 6வது பிறப்பும் எடுத்ததுனாலதான் போரிடுறது, சண்டை போடுறது, கொலை பண்றது, இங்க போய் வெட்டுறது, அங்க போய் வெட்டுறது எல்லாம் மனுஷனுங்களே கிடையாது. அவங்க இன்னும் உண்மையான மனித பிறப்பு அல்ல. மனித பிறப்பு எப்படி இருக்கும்? தயவு, கருணை, அன்பு, அதுதான் மனித பிறப்பு. அப்போ இந்த குணத்தோட இருந்தாங்களா அவங்க எல்லாம் என்ன செய்யல, இன்னும் மனித பிறப்புக்கு வரல. பிறந்து பயப்படாது. 6வது பிறப்பு அவத்தைகளா இறந்து போயிட்டாங்க. சரி, அங்கனம் யாங்கள் அப்பிறவி. அதுக்குதான் இவரு சிவபுராணத்துல இருந்து புல்லாகி பூண்டாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லரசராகி முனிவராய் தேவராய். தேவர்னா ரொம்ப ஹைன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவங்க நம்மளை விட என்ன செய்யறாங்க? வேற நிலையில தான் இருக்கிறாங்க. நரகருக்கெல்லாம் அவங்கதான் போய் சாப்பாடு கொடுக்கணும். அவங்கதான் போய் சாப்பாடு கொடுக்கணும் இருக்கு. நான் பிற அது தொடர்ந்து வரும். சோ அவங்க அந்த நிலையில தான் இருக்கிறாங்க. அதனால தேவர்லாம் ரொம்ப கிரேட்னு என்ன செஞ்சிடக்கூடாது, வச்சு பூஜை பண்ணி அவங்களெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இருந்துராதுங்க. அங்கனம் யாங்கள் அப்பிறவிகள் தோறும் அடைந்த. நான் சொல்லல, இங்க உள்ளதான் நான் சொல்றேன். நான் டாக்டர் என்னமோ சொல்றாங்கன்னு நினைக்காதுங்க. நான் எதுவுமே நான் சொல்லவில்லை, இங்க இருக்கிறது தான் நான் சொல்றேன். அங்கனம் யாங்கள் அப்பிறவிகள் தோறும் அடைந்த அலுப்பும் அச்சமும் அவலமும் களைப்பும் துன்பமும் திருவுளம் அடைந்து இறங்கி அருளே. இப்ப இறைவன் பாக்குறாரு, இந்த ஆன்மாக்கள்லாம் ஒவ்வொரு பிறப்புலயும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வருதே. பெருங்கருணையாக இருக்கின்ற அந்த இறைவன் என்ன பண்றாரு? அவர் திருவுள்ளம் இறங்கி நமக்காக வேண்டிய அந்த ஆன்மாக்களுக்காக வேண்டிய அவர் பாக்குறாரு. இவ்வளோ இறங்கி அழியா பெருவாழ்வை பெறுவதற்குரிய. நம்ம இப்ப எடுத்திருக்க உடம்பு என்ன உடம்பு? அழியா பேரின்ப பெருவாழ்வு அடைகின்ற அந்த உடம்பு உயரிய அறிவுடைய இம்மனித தேகத்தில் மனித தேகத்துக்கு செலுத்துறாரு. செலுத்தருளே தேவரீருது பெருங்கனைக்கு யாங்கள் என்ன கைமாறு செய்வோம் என்றே தெரியவில்லை. அப்போ எவ்வளவு ஒரு நன்றி உள்ளவங்களா நம்மளா இருக்கணும். யோசித்து பாருங்க, எப்படி இருக்கணும் நம்ம இறைவன் கிட்ட. இறைவன் மீது அப்படி ஒரு கருணை. இந்த உடம்ப நீ நித்திய உடம்பாக மாற்ற முடியும்னு சொல்லி அத்தனை பிறப்புகள் நம்ம கடந்து வந்து இது 7வது பிறப்பாகிய, அது அங்க சன்மார்க்கத்தில் இருக்கின்ற அனைவருமே என்னது, முழுமையான ஒரு மனித பிறப்பை எடுத்தவங்க தான் இங்க வந்து உட்கார முடியும். ஏன்னா தயவு, கருணை, நமக்குள்ள அன்பு, கருணை எல்லாமே இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இந்த இடத்துல இருக்க முடியாது. ஏன் எல்லோராலையும் வர முடியல? ஏன் ஒரு சிலரால் மட்டும்தான் வந்து டக்குனி நம்ம சொன்ன உடனே அவங்க கேட்ச் பண்ணிட்டு அவங்களுக்கு எப்படி வருதுன்னா, அந்த ஆன்மா ஒரு பக்குவமான நிலையில இருக்க வேண்டும். இல்லை என்றால் எப்படி இருந்தாலும் எப்படி இருக்கிறாங்க? தேவராகவும் இருக்கலாம், காட்டத்தார், கொலை செய்வார், அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்க உள்ளத்துல என்ன இல்லை? அரக்கர். அவங்களுக்கு எல்லாம் இறக்கம் இருக்கா இல்லையா? இல்ல. அவர்கள் இந்த உயரிய நிலைக்கு அவங்களால என்ன செய்ய முடியாது, வர முடியாது. இதை நம்ம தெரியறதுக்காக வேண்டிதான் இந்த படிநிலைகளை தான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம இருக்கிறோம். அப்போ வந்து இறைவன் எப்படி இருக்கிறாரு பாருங்க. உயர் அறிவுடைய இம்மனித தேகம் பாருங்க, நல்ல ஒரு அறிவுள்ள இந்த மனித தேகத்தை படைச்சிருக்கிறாரு. நம்ம அந்த அறிவுள்ள இந்த மனித தேகத்தை படிச்சு நம்ம அறிவுள்ளவங்களாக நம்ம வாழணுமே தவிர அறிவு இல்லாத மாதிரி கீழே இறங்கி நம்ம வாழ்ந்துடக்கூடாது. இந்த தேகமானது உயர் அறிவுள்ளது. இந்த தேகத்துல ஜீவனாக ஜீவிக்க வந்த இந்த ஆன்ம அறிவும் இயற்கை விளக்கமாக இருக்கின்ற இறைவனுடைய அந்த அருளும், இயற்கை விளக்கமாக இருக்கின்ற அந்த அருளும், அதாவது இறைவனுடைய அந்த இது மட்டும்தான் சத்து பொருள் நமக்குள்ள இருக்குது. மீதி எல்லாமே இது வந்து எப்படி, நம்ம ஒரு வீட்டுல ஒரு குடி இருக்கணும்னா செங்கல், கல்லு, மண்ணு கிண்ணு எல்லாம் வச்சு ஒரு வீடை கட்டி கொடுத்துடுறாங்க. ஆனா அதுக்குள்ள யாரு இருக்கிறானோ அவன் மட்டும் தான் உயிர் உள்ள பொருள். சரியா இல்லையா? அதே போல இந்த இந்திரியங்கள், கரணங்கள், இது எல்லாமே ஜடம். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஐயோ இது என்னோடங்கிற ஒண்ணுமே இல்லை, எல்லாமே ஜடம். நமக்குள்ள இருக்கின்ற இறைவனுடைய அந்த அருள் என்கின்ற அதுவும் இயற்கை விளக்கமாக இருக்கின்ற அந்த அருளும்
ஜீவனாகி ஜீவிக்க வந்த இந்த ஆன்மாவில் இருக்கின்ற அந்த அறிவு, இறைவன் கொஞ்சோண்டு அறிவு கொடுத்து அனுப்புறாரு. நம்மளுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்திருக்கிறாரு. சுதந்திரம் நம்மளுக்கு இருக்கு. சுதந்திரமாக நம்ம மாடு போயிட்டு நான் அங்க போய் மேய போறேன்னு கழண்டுட்டு போக முடியுமா? முடியாது. நான் இப்ப கிராப் எடுத்துட்டு இப்ப அங்க போறேன்னா நம்ம போயிருவோமா, போக மாட்டோமா? ரொம்ப சிம்பிள் ஆயிருச்சு. அப்படியே போனை தட்டினோடனே கிராப் வந்து நிக்குது, கிராப்ல ஏறி போயிட்டே இருக்க வேண்டியதான். முந்தி மாதிரிலாம் கஷ்டமே இல்லை. அப்படித்தானே? ரொம்ப சிம்பிள் ஆக்கி விட்டுட்டாங்க. சோ நம்மளுக்கு அந்த சுதந்திரம் இருக்குது. மனிதனுக்கு மட்டும்தான் சுதந்திரம் இருக்குது. மீதி அதுக்கு கீழ்ப்படைப்பில் உள்ள அந்த 6 நிலையில இருக்கிறவங்களுக்கும் சுதந்திரம் இருக்கா இல்லையா? இல்ல. யாருக்கெல்லாம் சுதந்திரம் இல்லை சொல்லுங்க பாப்போம். எல்லாருக்கும் இருக்கு. சரியா? அப்போ இறைவன் எப்படி இருக்கிறார்னா, உயிர்களின் ஒவ்வொரு உயிருக்குள்ளையும் அகத்தும் புறத்தும் அகப்புறத்தும் புறப்புறத்தும் நீக்கமின்றி நிறைந்து விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே. சரியா? இப்போ இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்பவர் எப்படி இருக்கிறார்னா, பெருஞ்சோதியாக, அருட்பெருஞ்சோதியாக பெருஞ்சோதியாக இருக்கின்றவரு தனிப்பெரும் கருணையோடு அந்த இறைவன் இருக்கிறாரு. அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு? தனிப்பெரும் கருணையோடு இருக்கின்ற அவரு, அவருடைய அந்த பெருங்கருணையே என்ன செய்யுது? செயல்பாட்டுக்குள்ள இறங்கி வருகின்றது. அப்படி அந்த செயல்பாட்டுக்குள்ள வர்றப்பதான் அங்க வந்து சிவம் என்கின்ற ஒன்று அங்கே ஏற்படுகின்றது. வேதங்கள் எல்லாம் பெருமானார் சொல்ல ஊன்றிய வேதம் தோன்றிய வேதம் அப்படிம்பாரு. சரியா? ஊன்றிய வேதம் நிச்சயமான உள்ள வேதம் என்னது? சன்மார்க்கம் திருவருப்பதான். அது ஊன்றியம் இறைவனால் கொடுக்கப்பட்டது. மீது எல்லாமே என்ன ஆகுது? அந்த பரம்பொருள்கிட்ட இருந்து தோன்றுகின்றது. அதனாலதான் பெருமானார் என்ன சொல்றாரு? ஊன்றிய வேதம் தோன்றிய வேதம் அப்படிங்கிறாங்க. அந்த தோன்றிய வேதம் என்ன ஆயிருச்சுன்னா, அந்தந்த காலகட்டத்துக்கு தக்கவாறு என்ன ஆயிருச்சு? குரான் வருது, பகவத்கீதை வருது, பைபிள் வருது, புத்தருடையது வருது. இது எல்லாமே அங்கிருந்து தோன்றி வருது. அந்த இறைவனுடைய அந்த அந்த இதுல இருந்து ஒவ்வொரு வேதங்களும் என்ன வருது? அது அந்த வேதங்கள் அங்கிருந்து ஒரே ஒரு பிரச்சனை இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னா, அந்த வேதங்கள் அங்கே இருந்து அது தோன்றி ஒவ்வொரு வேதங்களாக இங்க வர்றப்ப அந்தந்த வேதத்தில் இருக்கின்றவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு தகுந்தவாறு அதை உருவமைச்சுக்கிடுறாங்க. புரியுதா? நானே ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் வச்சுக்குவேன். எனக்கு அங்க இருந்து வேதம் கிடைக்குது, அத எனக்கு இப்ப இந்த சூழ்நிலைக்கு இந்த மக்களை எப்படி கவரணும், என்ன செய்யணும், எப்படி பண்ணணும்னே அப்படி சரிப்படுத்தி அது ஒரு வேதமா மாறிடும். அதே போல ஒவ்வொரு வேதங்களும் அங்கே இருந்து தோன்றுகின்றன. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேதங்களையும் அருளாளர்கள் எழுதவே மாட்டாங்க. அல்லாவுடையதை வந்து அவரா உட்கார்ந்து எழுதினாரு, யாரோ ஒருத்தர் எழுதுறாங்க. புத்தருடையது அவரா உட்கார்ந்து எழுதினாரு, யாரோ ஒருத்தங்க எழுதுனாங்க. பகவத்கீதை வந்து அவரா எழுதினாரு, யாரோ எழுதுனாங்க. பைபிள் வந்து ஜீசஸா எழுதுனாங்க இல்ல. அவர் போன பிறகு எத்தனையோ ஆண்டுகள் கழிச்சு அவர் சொன்னது ஒண்ணு நல்லதா தான் இருந்திருக்கும், அவர் மேல குற்றம் இருக்காது. ஆனா மனித தரப்புல இருந்து அதை எழுதுறப்ப குற்றங்கள் உள்ளே செல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. சொன்னவரு ரொம்ப அற்புதமா தான் சொல்லி இருக்கலாம். அதை எழுதி உருவகப்படுத்துறப்ப என்ன ஆகும்? நிறைய இடைச்செருகல்கள் அதுல நிறைய இருக்கும். ஆனால் வள்ளல் பெருமான் நமக்கு கொடுத்த திருவருப்பா எப்படிப்பட்டது? யாரால் எழுதப்பட்டது? வள்ளல் பெருமானால் கைப்பட. நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை. இறைவனுடைய அந்த வார்த்தையை ஒன்று விடாமல் நமக்கு அப்படியே அவரே கைப்பட நமக்கு கொடுக்கின்றார். இல்ல எந்த இடைச்செருகளும் இல்லை. அவர் போன பிறகு யாராவது எழுதுனா இடைச்செருகு இருக்கும், அவங்க விருப்பத்துக்கு எதையாவது சொரிக்கலாம். ஆனா இது அப்படி அல்ல. அப்படியே நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை. நம்மினோ நமரங்கால் வந்து சேருங்கன்னு சொல்றாரு, அழைக்கிறாரு. அப்ப நம்ம வந்து இது வந்து என்ன வேதம்? ஊன்றிய வேதம். இறைவனுடையத அப்படியே நமக்கு கொடுக்கின்ற வேதம். மீது எல்லா வேதங்களும் தோன்றிய வேதம், இது ஊன்றிய வேதம். சோ அது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பெருமான சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மள என்ன எதுக்காக வேண்டிய அவரு சொல்றாரு? நம்மளாம் என்ன ஆகணும்?
நித்திய தேகத்தை நாம் அடைய வேண்டும். பெருமான் அடைஞ்ச மாதிரி அதான் உயர் அருடைய இம்மனித தேகத்தில் பெருவாழ்வை, அழியா பெருவாழ்வை பெறுதற்குரிய உயரிய பெருப்பாகிய இந்த மானிட பிறப்பு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அப்போ என்ன விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, அகம் புறம் அகப்புறம் புறப்புறம் 4 இடத்துல நிறைவாக யார் இருக்கிறா? யாரு இருந்து ஆட்சி செய்யறா? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். அவர் தான் சொல்றாரு, நம்ம சொல்ல கிடையாது. சோ நீக்கு அப்புறம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, இம்மனித தேகத்தில் செலுத்திய காலத்திலும் தாய் வயிற்றிலும் சிசு பருவத்திலும் குமார பருவத்திலும் பலவேறு அபத்தைகளால் அறிவின்றி இருந்தோம் ஆகலில் தேவரீர் பெருங்கருணை திறத்தை அறிந்து கொள்ளாமல் வீண் பொழுது கழித்தோம். அப்பெல்லாம் நம்மளுக்கு திங்க் பண்றது இது பெருமானாருடையது அவர் சொல்றாரு. எல்லாம் விளையாடுற வயசுல கூட இவர் விளையாட மாட்டாராம். அதே போல குழந்தைகளுக்கு எல்லாம் சிறு வயதுல வாந்தி வரும் வைத்தா இதுக்கு எதுவுமே வராதான். அந்த ஒரு அருள் குழந்தைய அவரு சின்ன குழந்தையில இருந்தே அவர் அந்த மாதிரி. சோ இவருக்கு எதுவும் இல்லைன்னா நிறைய இருக்கு விண்ணப்பங்கள் நம்ம படிச்சா நிறைய சொல்லி வருவாங்க. சோ இப்ப நான் எதுக்காக வேண்டியதா இந்த பிறப்பு, இந்த மனித பிறப்பை எடுத்த நாம் ஏமாந்து என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டு விட கூடாது. எல்லாவற்றையும் தோற்றுவித்தோம், விளக்கம் செய்வித்தோம், துருசு நீக்குவித்தோம், பக்குவம் வருவித்தோம். இவர் என்ன செய்யறாரு, எல்லா உயிர்களையும் அவர் தோற்றுவித்து நம்மளை இப்ப மனித பிறப்பா தோற்றுவிச்சுட்டாரு. சரியா? நம்ம எல்லோரும் இந்த மனித பிறப்பு எடுத்துட்டோம், தோற்றுவித்து இப்ப ஒவ்வொருவருக்குள்ளேயும் என்ன செய்யறாரு, விளக்கம் செய்வித்து. அப்ப அவருதான் உட்கார்ந்து என்ன பண்றாரு, நம்மள தோற்றுவித்து அதுக்கப்புறம் என்ன செய்யறது, ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருந்து விளக்கத்தை சொல்லி அந்த விளக்கத்தை நம்மளுக்கு கொடுத்து துருசு நீக்குவித்து நம்மளுடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து, குற்றம் புரிதா எனக்கேல்வே, குணமாக கொள்ளுதா உனக்கேல்வே. சோ அந்த மாதிரி நம்மளுடைய துருசுகள் இவ்வளோ நாள் நம்ம என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், இருந்தாலும் நம்ம இதுக்குள்ள பயணிக்கிறப்ப என்ன பண்ணிடுறாரு, அந்த குற்றங்கள் எல்லாவற்றையும் தொடச்சிடுறாரு, நம்மளை விட்டு நீக்கிறாரு. துருசு நீக்கி வைத்தல், நீக்கின பிறகு நம்மளுக்கு என்ன வரும், பக்குவம் வரும். நம்மள படைக்கணும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும், நம்ம விளங்கணும். விளங்கின பிறகு நம்மளுடைய துருசுலாம் நீக்கணும். துருசுலாம் நீக்கின பிறகு நம்மளுக்கு என்ன வருது, பக்குவம் வரும். பக்குவம் வந்த பிறகுதான் அருள் கிடைக்கும். சும்மா ஓட்ட பாத்திரத்துல கொண்டு ஊத்துனா என்ன ஆகும்? சோ இந்த பாத்திரம் ஒரு பக்குவ நிலைக்கு வரணும். பக்குவ நிலைக்கு வராம நான் இங்க வந்தாச்சு, சன்மார்க்கத்துக்குள்ள வந்தாச்சு, நான் எல்லாம் பெற்றுவேன், நான் மரணமில்லா பெறுவாள், அதெல்லாம் கிடையாது. நம்மள சன்மார்க்கத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும், பயணிக்கணும். நம்மளுக்கு ஒரு தெளிவு வர வேண்டும், நம்மளுக்கு ஒரு விளக்கம் வர வேண்டும். நான் இதுல பயணிக்கிறேன், எதுக்காக நான் பயணிக்கிறேன், இந்த ஆன்மாவை நான் என்ன செய்ய போறேன், இந்த ஆன்மாவை நான் எப்படி கடத்தேத்த போறேன், இல்லைன்னா மறுபடியும் பிறப்பு, 2வது பிறப்பு, 3வது பிறப்புன்னு வந்தா என்ன ஆகுறது, நசுக்கு உண்டு, வெட்டு உண்டு, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? வேணாம். நம்ம என்ன செய்வோம், ஒழுங்கா பயணிச்சு நம்மளுக்கு ஒரு தெளிவு வரும், நம்மளுக்கு ஒரு விளக்கம் வரும். நம்மளுக்கு ஒரு விளக்கு தெளிவு வர வர என்ன பண்ணிடுவாரு, துருசுகள் எல்லாவற்றையும் நீக்கி கொடுத்துருவாரு. நம்மளுடைய குற்றங்கள் துருசுகள் எல்லாம் நீக்க நீக்க என்னாகும், நம்மளுக்கு ஒரு பக்குவம் வரும். நம்மளுக்கு பக்குவம் வந்த உடனே தான் அருள் பாலிப்பாரு. சும்மா உட்காந்து எனக்கு அருளை கொடுலாம் இல்லை. அதனாலதான் 2 விஷயம் தான் சன்மார்க், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான 2 விஷயம் தான். ஒண்ணு பரோபகாரம், இன்னொன்னு சட் விசாரம். இது கட்டாயமாக இது செய்ய செய்ய செய்யதான் நம்ம ஆன்மாக்கு மேல படிஞ்சிருக்குன்னு துருசு தொடச்சு 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 கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு என்ன வரும், விளக்கம் வரும். இல்லைன்னா வருமா? நான் பாட்டுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன், நான் பாட்டுக்கு ஒரு மூலையில உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன்னா வருமா? இல்ல. கேட்க 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 கேட்கதான் அது என்ன ஆகும், உங்களுக்கு நம்மளுக்கு ஆன்மா சுத்தி எவ்வளவு குப்பை எவ்வளவு தபாலா வச்சிருக்கோம் நம்மளுக்கு தெரியாது, எவ்வளவு திக்கா வச்சிருக்கோம் நம்மளுக்கு தெரியாது. சோ ஒவ்வொரு நாளும் இந்த விசாரம் இது எப்படி இருக்கும்னா, ஒரு குளம் இருக்குது, அதுல பாஸ் அப்படியே மூடி இருக்குன்னு வைங்க, அந்த பாச மூடி இருக்குது, அதுல நீங்க ஒரு கல்லை போடுறீங்கன்னு வைங்க, கல்லை போட்டோன்னு என்ன ஆகும், அந்த நொடி அது கொஞ்சம் விளக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும், அடுத்த நிமிஷம் மறுபடி போயிட்டு அது மூடிக்கும். அதுதான் கதை. அதே இது மறுபடியும் அதை சுத்தப்படுத்திக்கிட்டே இருந்தோன்னா என்ன ஆகும், பாச நீங்கிரும். அதனால இப்ப நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னா ஒரு சின்ன கல்லு போடுற மாதிரிதான், இப்ப எல்லாம் புரியுற மாதிரி இருக்கும், எல்லாம் விளக்க மாதிரி இருக்கும். ஒரு 2 மாசம் நீங்க வரலன்னு வைங்களேன், தொடர்பு அற்று போகும்.
எப்படி கல்லை போட்டுட்டு மறுபடியும் இந்த பாசப்பை மூடுதோ அந்த மாதிரி மூடிக்கும். தொடர்ந்து 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 நம்ம கரெக்டா கேட்டுக்கிட்டே வர 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 நம்முடைய எல்லோருடைய ஆன்மாக்களும் என்ன செய்யறோம், ஒரு தெளிவு அடைஞ்சு ஒரு விளக்கம் கிடைச்சு ஒரு பக்குவ நிலைக்கு வந்த பிறகு என்ன ஆகும், அருள் கிடைக்கும் நம்மளுக்கு. நன்முயற்சியில நம்ம இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் இருக்கணும். அருள் வேண்டுமானால் நாம் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் பயணித்தே தீர வேண்டும். அப்படி நம்ம இருந்தோம் ஆனால் என்ன நடக்குது பாருங்க. பலன் தருவித்தோம் எங்கும் பூரணராகி விளங்குகின்ற ஓர் உண்மை கடவுள் உண்டென்றும் அக்கடவுளை உண்மை அன்பால் கருத்தில் கருதி வழிபடு. அறிவுல கருத்துல வச்சுதான் கருதி வழிபடணும். சும்மா அந்த உருகெல்லாம் ஆவகனம் செஞ்சுலாம் கிடையாது. சோ அதை உண்மை அன்பால் என்ன செய்யணும், கருத்தில் கருதி வழிபாடு செய்யின் அக்கடவுள் திருவருள் நமது கருத்தின் கண் வெளிப்பட்டு விளங்கும் என்றும், அந்த மாதிரி எப்ப அந்த கருத்தில் கருதி அந்த திருவருளானது நமக்குள்ள அது வெளிப்பட ஆரம்பிச்ச உடனே நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. அத்திருவருள் விளக்கத்தால் மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைப்படாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை நாம் பெற்று கொள்ளலாம். தெரியுதா? அந்த அருள் கிடைச்சோன்னு என்ன ஆகுது, அப்பதான் நம்ம இதை விட்டுட்டே இதெல்லாம் நிறைய திரையெல்லாம் வந்தாச்சு இதுக்கப்புறம் அதெல்லாம் கிடையாது. நம்ம பாட்டுக்கு பயணத்திலே இருந்தா ஒரு காலகட்டத்துல எல்லாமே அது மாறிடும். அந்த அருள் கிடைச்சுன்னா என்ன ஆகுது, மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் அவை எல்லாமே நீக்கப்பட்டு நித்திய பேரின்ப பெருவாழ்வு வள்ளல் பெருமான் அடைஞ்ச நிலையை நாம் அடைய முடியும். இல்ல இன்னொரு நல்ல ஒரு விஷயம், சன்மார்க்கத்துல நம்ம இப்ப வள்ளல் பெருமான் என்ன செய்யறாரு, அற்பெருஞ்சோதி ஆண்டவர் இவருக்கு இவர் கேட்டு கேட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டாரு. பெருமானார் சும்மா கிடையாது. ஏன்னா இப்ப பாருங்க, மற்ற அருளாளர்கள் எங்கேயோ போய் அவங்க பாட்டுக்கு உட்கார்ந்துக்கிட்டாங்க. ஆனா பெருமானார் என்ன பண்ணாரு, உங்களில் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலயும் நான் இருப்பேன்னாரு. அவருக்குதான் எல்லாம் கிடைச்சது, எவ்வளவு நிம்மதியா இருந்திருக்கலாம். ஆனா அவருடைய இறக்க நிலை எப்படி இருக்கு பாருங்க. உங்களுடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நான் என்ன செய்வேன், நான் இருப்பேங்கிறாரு. நமக்குள்ள ஒவ்வொருவருடைய உள்ளத்தில இருந்து இந்த இந்த ஆன்மா பக்குவ அடைஞ்சு வந்துராதா வந்துராதா வந்துராதானே ஏக்கத்தோடு அவர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இவர் என்ன பண்ணாருன்னா, அருப்பெருஞ்சோதி ஆண்டவர்கிட்ட இப்போ ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு வெளிகள் இருக்குது. இப்போ சிவவெளி, பிரம்மா வெளி, அப்படி ஒவ்வொரு வெளி இருக்கு. இவர் என்ன பண்ணாரு, சன்மார்க்க வெளி என்று ஒன்றை இறைவனிடம் இருந்தே இவர் பெற்றுக்கொண்டார். சன்மார்க்க வெளியில என்ன பண்றாரு, செங்கோல் ஆட்சி, கருணை கொடி நாட்டி, கருணை கொடி நாட்டி, அங்க பறக்கிற கொடி கருணை கொடி தான். நம்ம கருணையோட இருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த சன்மார்க்கத்தில் நம்ம ஆழமாக நம்ம பயணித்து இந்த நிலையிலே இருந்தா கூட நம்ம வேற எங்கேயாவது இந்த ஆன்மா போகாது. அவர் நமக்குன்னு ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கிறாரு. சன்மார்க்க வெளியினே ஒரு வெளி இருக்கு. அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு கொள்வீர்கள். அந்த இடத்துல சன்மார்க்க வெளியில நம்ம அங்க போறப்ப, இப்ப நம்ம அம்மா அப்பா இல்லைன்னா அங்க போய் பாக்குறப்ப நம்ம அம்மா அப்பாவெல்லாம் பார்க்கலாம். அந்த வெளியில அந்த பார்க்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. சோ சன்மார்க்கம் என்கின்ற அந்த கருணை கொடியை நாட்டி கருணை ஆட்சி, அருள் செங்கோல் ஆட்சி நம் பெருமானார் அங்கே செலுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அங்க ஒரு ஆட்சி வச்சிருக்கிறாரு. இங்க ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் அமர்ந்து எல்லா ஆன்மாக்களும் இந்த பரப்பிலே உயர்நிலையாகி இருக்கின்ற நல்ல ஒரு உயர்நிலைக்கு வர வேண்டும். எல்லோருமே அந்த சன்மார்க்கத்தை சார்ந்து இருக்க வேண்டும். தயவுடையவர் எல்லோருமே சன்மார்க்கை சார்ந்தவர்கள் எல்லாமே தயவு உள்ளவங்க தான். சன்மார்க்குள்ள இருக்கிறப்ப அருளை பெற்றவங்க தான் இந்த சன்மார்க்கத்துக்குள்ள நம்ம வர்றோம். சோ தயவுடையவங்க எல்லாருமே இந்த சன்மார்க்கத்தை சார்ந்துதான் இருக்கிறாங்க. அந்த அருளை முழுமையாக நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும், பெற்று கொள்ள வேண்டும். அப்ப இந்த பிறப்புகள் எல்லாவற்றையும் நாம் தவிர்த்து நம்ம நிறைய படிச்சுட்டு போக வேண்டாம். இருக்கிறத நம்ம முழுமையா நம்ம கொஞ்சமா நம்ம வந்தாலும் அதை நம்ம என்ன செய்யணும், உள் வாங்கி கொள்ள வேண்டும். இதை படிச்சுட்டே போறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது, ரொம்ப சிம்பிள் தான். இருந்தாலும் இப்போ நம்ம எல்லோரும் எத்தனாவது பிறப்புல இருக்கோம், 6வதா 7வதா? 7வது பிறப்புல இருக்கோம். யாரு 6வதுக்கு போனது? 6எல்லாம் தாண்டி வர சொன்னா இவரு 6வது பிறப்புக்கு போறாங்களா?
சோ நம்ம எல்லோரும் எந்த பிறப்புல இருக்கோம்? 7வது பிறப்புல இருக்கோம். யாருக்காவது டீக்ரேட் பண்ணி கீழே போகணும்னு ஆசை இருக்கா, மேல போகணும்னு ஆசை இருக்கா? எல்லாருக்கும் என்ன ஆசை இருக்கு? மேலதான் போகணும். மேல போகிறதுக்கு நமக்குள்ள என்ன வேணும்? கருணை, அன்பு, தயவு. எதுக்கு இந்த 3 வேணும்னு சொன்னேன்? சரியா. அருள் என்பதே கடவுள் தயவு. சரியா? அருள் என்பதே கடவுளுடைய தயவு தான். எதற்காக இந்த 3 நம்மளுக்கு வேணும்? ஆன்ம லாபம் பெறதுக்கு. நம்ம படிநிலை சொன்னா இல்லையா? 3 படியில எப்படி போறோம் நீ? உயிர் அனுபவம் பெற்று, அருள் அனுபவம் பெற்று, உயிர் அனுபவம் நம்ம பெற வேண்டும். அதுக்குதான் என்ன செய்ய சொன்ன? தயவு கருணை எல்லாம் எங்க வருது? அங்கதான் வருது. அதனால நம்மளுக்கு என்ன கிடைக்குது? அருள் கிடைக்குது. அருள் கிடைக்கிறப்பதான் நம்மளுடைய ஆணவ மலம் போதம் நீக்கப்படும். அருள் எதுக்கு? சும்மா அருள் நிறைய நிறைய வீடு காடி பங்களா வச்சு நிறைய காசு எல்லாம் வச்சு ஜெஜோனி வாழ்றதுக்கெல்லாம் இல்ல. அந்த அருள் எதுக்கு? நம்மளுடைய ஆணவ மலமானது இயற்கை மலம் வாசாந்த காலத்துல இருக்கிறப்பே நல்லா வச்சு சுத்தி நம்ம ஆன்மா அப்படியே பத்திரமா அது வச்சுக்கிடுச்சு. அதுதான் இருள், கேவல நிலை. வள்ளல் பெருமான் சொல்லுவாங்க அது கேவல நிலை. அங்க இருந்துதான் அவர் நம்மளை எடுத்து தனுகரண போனம் என்கின்ற, தனு என்பது உடம்பு, இந்திரியங்கள் கரணங்கள்லாம் பூட்டி, தத்துவங்கள்லாம் பூட்டி வசிக்க ஒரு இடத்த கொடுத்து, நல்ல ஒரு நாட்டையும் கொடுத்து சுகமா நீ வாழுன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. எதற்காக? உங்க ஆன்மா எப்ப லாபம் அடையும்? எல்லாம் ஆன்மலாம் பெறப்போறோம் நீங்க எப்ப அடையும் சொல்லுங்க? உங்க ஆன்மா எப்பொழுது லாபம் அடைகின்றது? அருள் அருள் கிடைச்சா உயிர் அனுபவம், அருள் அனுபவம், அருள் அமர்தான் சிவாத்வைத நிலை. எப்ப உங்க ஆன்மா லாபம் பெறுது? ஜீவகாரியம் செய்யறப்பியா? ஏன் நீ ஜீவகாரியம் செய்யற? ஏன் செய்யற? மற்றவங்க கஷ்டப்படுறது நீ ஜீவகாரியம் செய்யறியா? நீ மற்றவங்களுக்கு உனக்கு லாபம் இல்லாம நீ ஏதாவது ஒரு காரியம் செய்வியா? உனக்கு ஒரு லாபம் இருந்தா ஒரு பேங்க்ல நீ காசு போனா எங்க வட்டி நிறைய இருக்கும் அந்த பேங்க்ல தான் நீ நம்ம போடுவான். இப்ப நம்மளுக்கு ஒரு லாபம் இல்லாம நம்ம என்னது அவ்வளவு கோமாளியா சும்மா போய் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு? நம்மளுக்கு லாபம் இல்லாம ஒரு காரியம் யாராவது சொல்லி எனக்கு லாபம் இல்லாம நான் செய்வேன்னு யாராவது ஒரு ஆளு சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒரு ஆளு சொல்லுங்க உங்களுக்கு லாபம் இல்லாம நீங்க ஒரு காரியம் செய்றீங்க. நீ உங்களுக்கு லாபம் இருந்தா தானே ஒரு காரியத்தை செய்வீங்க. அப்ப நீங்க ஏன் ஜீவகாரியம் செய்யறீங்க? என்ன லாபம் வேணும் உனக்கு? இப்ப உங்க ஆன்ம லாபம்னா என்னது? அருள் எதற்கு? எப்படி பேரின்ப வாழ்வு கிடைக்கும்? நீ அருளை மட்டும் வச்சு தொங்கிட்டு இருந்தேனா? வரலையா? வம்புக்கே வரலையா அவன்? சொல்லுங்கய்யா. இறைவன் அருள் பெறது கரெக்டு தான். அருள் தான் மோட்ச வீட்டின் திறவுகோளும் கரெக்டு தான். எந்த மோட்ச வீட்டை திறக்க போறீங்கப்பா எல்லாரும் சேர்ந்து? பூர்வா மத்திய திறக்கிறதுக்கு உனக்கு என்ன செய்ய போறீங்க? அருளை வச்சு என்ன? இப்ப கடவுள் அருளை கொடுத்தா கூட உங்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது. போச்சுடா. ஆலமரத்தை விக்கணுமா? ஆனவனுக்கு ஆலமரம் மாதிரி கிடைச்சு அவன் அருளை வச்சு ஆலமரத்தை என்ன பண்ண போறான்? அந்த அருள் நம்ம பெறுவதற்கே இயற்கை மலமாக இருக்கின்ற அந்த ஆணவ மலத்தை நம்ம நீக்க மாட்டோம். அந்த அருளே நமக்கு நீக்கி கொடுக்கும். நம்ம போய் நீக்க மாட்டோம். அந்த நம்மளுடைய அந்த தத்துவங்கள் எல்லாம் நிக்கிரங்க பண்ண பிறகு இயற்கை மலமாகி இருக்கின்ற அந்த ஆணவ மலம் செம்பில் களிம்பு போல ஒட்டிக்கும். நீங்க செம்பை தேய்ச்சி வைங்க, பச்சை பாச பிடிக்குதா இல்லையா? பிடிக்குதா இல்லையா?
எப்படி பிடிக்குதுன்னே நம்மளுக்கு தெரியாது. நம்ம தேய்ச்சுதான் வைக்கிறோம், அதையும் திருப்பி பிடிச்சுக்கிடுது. அந்த மாதிரி இந்த ஆணவ மலமானது நம்ம என்னதான் அதை பண்ணினாலும் அது இயற்கை மலம். நம்ம எங்க இருக்கிறப்ப அந்த பாசாந்த காலத்துல கேவல நிலையில இருக்கிறப்ப அதுதான் நம்மளை கேவலப்படுத்தி அங்க வச்சுச்சு. அதுதான் நம்மளை சுத்தி வச்சுட்டு நம்மளுக்கு ஒண்ணும் விளங்காம பக்கத்துல இருக்க பதியும் தெரியாது, ஏத்தாப்புல இருக்க ஒன்னும் தெரியாம வச்சு நல்லா சுழட்டி நம்மளை வச்சுக்கிடுச்சு இந்த ஆன்மாவை. அதுதான் இயற்கை மலம். ஆணவ மலம் என்பது இயற்கை மலம். சரியா? ஈகோ, போதம், என்னோடையது, என்னோடது, இது என்னோட, இது என்னோட, இது என் பிள்ளை, என் பேரன், என் பேத்தி, என் பாட்டி, என் தாத்தா, எல்லாம் என்னோட, எல்லாமே என்னோட. என் குடும்பம் இல்ல, என்னது யாரோட? உங்களுடைய இல்ல. இதெல்லாம் வாழ்வதற்கு அப்படி அப்படியே கொடுத்து வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். தனியா தான் வந்தா தனியா தான் போறோம். அப்போ அந்த இப்போ என்னதுன்னா இதுல இருந்து நம்ம எப்படி வரணும்னா, அதாவது இறைவனுடைய திருவருளை முன்பு வைத்து நாம பின்பு இருக்கணும். இப்ப நம்ம ஏதோ இறைவன் திருவருளோட இன்னைக்கு ஒரு சத்சங்கம் நம்ம செய்யறோம், இறைவன் திருவருளோட நம்ம இதை நடத்துறோம், அவர் திருவருளோட இது நடக்குது, அவர் திருவருளோட நம்ம இதை செய்யறோம் அப்படின்னு இறைவனின் திருவருளை முன்பு வைத்து நாம் பின்பு நடக்க வேண்டும். புரியுதா? அவருக்கு அப்பாடா நல்ல குடும்பத்துல நான் இருக்கேன், பரவாயில்ல, கடவுள் புண்ணியத்துல எனக்கு ஒரு நல்ல அம்மா அப்பா கிடைச்சாங்க, நல்ல குழந்தைகள் இருக்காங்க, நம்ம சொல்ற மாதிரி சொன்னோம். அப்ப இறைவனால இது எல்லாமே கொடுக்கப்பட்டது என்ற எப்பொழுதுமே இறைவனை முன் வைத்து, இறைவனுடைய திருவருளை முன் வைத்து நாம எங்க இருக்கணும்? பின்னாடி இருக்கணும். அதை விட்டுட்டு முந்திரி கொட்டையாட்டு நான் ஓடி ஓடி போறேன்னா என்ன ஆகும்? ஒண்ணும் நடக்காது. ஏன் என்றால் இந்த இயற்கை மலமாக இருக்கின்ற இந்த ஆணவ மலத்தை இறைவனால் மட்டுமே நம்மிடம் இருந்து நீக்கி கொடுக்க முடியும். நம்மளால முடியாது. நான் நீக்கிறேன்னா அங்க ஒரு வந்துருச்சே போதம். போதமே இருக்கக்கூடாது. ரொம்ப அழகா சொல்லுவாரு. நம்ம நடந்து போனா பின்னாடி அப்படியே பிடிச்சி முழுங்குற மாதிரி அது வாழைப்பழம் போல் விழுங்கி விடுங்கிறாரு. அந்த அந்த அருளானது அப்படி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு அப்படி ஒரு டக்குனி உள்ள போற மாதிரி அப்படியே அது முழுங்கி விடும். நம்ம ஆன்மா ஒரு பக்குவ நிலைக்கு அது வரும் பொழுது தெரியுதா? அதற்காக தான் நமக்கு என்ன வேண்டும்? அருள் வேண்டும். நம்ம நல்லா வாழ்றதுக்கு அது ஒரு பகுதி. ஏதோ வாழ்ந்துட்டு மறுபடியும் இன்னொரு வாழ்க்கையை வாழ போறோமா? இன்னொரு பரப்பு உனக்கு மனித பரப்புன்னு எழுதி கொடுத்தா பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் வாழ்ந்துட்டு இன்னொருக்கு என்ன கொஞ்சம் வாழ்ந்துக்கலாம். நீ தெரியாதே, 7வது பரப்புல இருக்க வேண்டி கீழே இறங்கி போயிடக்கூடாது. யூனிவர்சிட்டி படிச்சுட்டு போயிட்டு நான் தடிக்காவில போய் படிக்க போறேன்னா எவ்வளவு ஒரு கேவலம் அது. அந்த மாதிரிதான் கேவல நிலைக்கு இந்த ஆன்மா போயிடும். அதனால இந்த ஆணவ மலத்தை நாம் நீக்கி கொண்டால் தான் அது என்னது தனலட்சுமி? அது என்னது? அதுதான் ஆன்ம லாபம். சொன்னீங்க எல்லாம் ஆன்ம லாபம்னே. எப்ப எதை நீக்கணும்? ஆணவ மலத்தை நீக்கணும். சரியா? ஆணவ மலத்தை நீக்கினாதான் அதுதான் ஆன்மா லாபம் பெறுகின்றது. இந்த பிறப்புக்கு ஒரு முடிவான ஒரு நிலை வருகின்றது. அதுவரை நாம் பயணித்து கொண்டேதான் இருக்க வேண்டும். தொடர்ந்து என்ன செய்வோம்? நல்ல ஒரு விசாரணையில இருந்து ஒவ்வொரு மாதமும் என்ன செய்யணும்? உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் ஏதோ இருக்குதா? யாருக்காவது சந்தேகம் இருந்தால் நீங்க சொல்லலாம். சொல்லு. அதான் சொல்றேன்ல, பரப்பு நம்ம எப்படி எடுத்து வந்தோம்? இறைவன் நம்மளை அவர் என்ன சொல்றாருன்னா, அது இருக்கு பின்னாடி, அதே அதுக்கு உள்ள இது இருக்கு. அவர் என்ன செய்யறாருன்னா, முதல்ல அவர் நம்மளை விடுறச்சு அவர் என்ன பண்றாருன்னா, நம்ம ஒரு உயர்நிலைக்கு நம்ம வரணும்ன்றதான் அவர் விடுறாரு. ஆனால் பழைய மல வாசனையினால் நமக்கு தெரியாதே, எத்தனை பிறப்பு எடுத்து வந்தோம் தானே. இப்ப சிங்கமா பிறந்தோம்னா நம்மளுக்கு எவ்வளவு ஒரு ஈகோ இருந்திருக்கும். நான் தான் காட்டு ராஜா, எல்லாத்தையும் நான் அடிச்சிருவேன். அப்ப ஆணவம் தானே அது. அப்ப அந்த சிங்கம் அடுத்த பிறப்பு எடுக்கிறப்ப அதுக்கு ஆணவ மலம் இருக்கா இல்லையா?
இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. அப்போ அந்த ஒவ்வொரு பிறப்புலயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன பண்ணுது? இப்போ காட்டகத்தாரா பிறந்தாச்சு, தேவரா பிறந்த, ஓ நாங்க தேவர்கள், நாங்க தான் எல்லாம் செய்யறோம், ஆணவம் வருதா இல்லையா? அதனால கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இது என்ன பண்ணுது? ஆணவ மலத்தை அது சேர்த்து கொண்டே வருகின்றது. அதனால அந்த ஆணவ மலத்துலதான் அது வந்து கட்டுண்டு இருக்குது. சோ அந்த ஆன்மா நம்மளுக்கு தெரியாது, இறைவனே வந்து நம்மளுக்கு சொன்னாதான் தெரியும். நம்ம வந்து படிக்கிறது, கேட்கறது, அதை வச்சுதான் நம்ம சொல்றோம். உண்மையிலேயே அப்பவே தான் எல்லாருக்கும் இது ஒரு கேள்வி உண்டு. முத மனித பிறப்பு தானே, எங்க இருந்து இந்த ஆணவ மலம் வந்துச்சு? ஒவ்வொரு இதுலயும் இருக்கலாமா இல்லையா? நான் யானை, நான் காட்டுக்கே நான் தான் பெரிய உருவம், என்னை யாரும் தாக்க முடியாதுன்னு அதுக்கு இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் அது அதுக்கு இருக்கும். அதுதான் ஆணவம். அப்போ 7வது பிறப்புல நம்ம இருக்கிறோம். இந்த 6 பிறப்புல வந்து என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. கள்ளி செடியை பார்த்து வேப்ப மரம் இருக்கு, ஒவ்வொரு பிறப்புலயும் நம்ம எந்த விதமாக நம்ம பிறந்தோம் நமக்கு தெரியாது. அந்த ஆணவ மலமானது என்ன ஆகுது? நம்மளோட சேர்ந்து அந்த பாசாந்த காலத்துல ஆணவ மலம், அதனால்தான் அதுக்கு பேர் என்னது? இயற்கை மலம். அதுதான் இயற்கை. பதி என்பது இறைவன், பாசம் என்பது நம்ம, பசு என்பது நம்ம, பதி பசு. பாசம் என்பது மாயை, ஆணவ மலம் அல்ல. பதி பசு பாசம் என்பது என்னது? மாயை. மாயை யாரும் படைக்கல, கடவுளை யாரும் படைக்கல, நம்மளை யாரும் படைக்கல. உடம்பதான் கொடுத்தாங்க, நம்ம ஆன்மாவை வந்து யாரும் படைக்கல. அதனாலதான் சித்தாந்தத்துல பதி பசு நம்ம, பாசம். ஏன் பசுன்னு வச்சாங்க? கட்டி போட்டிருக்குல்ல, அதனாலதான் பசு. பசு ஒரு தொழுவத்துல கட்டி தானே போடுவான், அந்த மாதிரி. சோ என்னத்துல கட்டி வச்சிருக்குது? மாயினாலையும் அதில் வச்சு கட்டி வச்சுட்டாங்க. சோ அதெல்லாம் இருக்குது. அப்ப இதை நீக்கிறதுக்காக மாயையை பயன்படுத்தி இந்த ஆணவ மலத்தை நீக்கிறதுக்கு இறைவன் நமக்கு அதை நம்மளோடு சேர்க்கிறாங்க. நம்மளுடைய என்ன ஆகுது? அது வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம், சிவ தத்துவம் எல்லாம் சுத்தம் அசுத்தம் அஸ்தா சுத்தத்திலிருந்து அந்த மாயையிலிருந்தே உருவாக்கி நமக்கு கொடுத்து, இந்த ஆன்மா ஒரு பக்குவ நிலைக்கு வர்றப்ப அதெல்லாம் மாயை என்கின்ற ஒன்றை உணர்ந்து அது சொந்தமா தான் வெளியே வரணும். நம்ம ஒவ்வொரு ஹோம்ஒர்க் நம்ம தான் சொந்தமா வெளியே வரணும். சரியா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா? சரி, கேள்வி இல்லைன்னா எல்லாருக்கும் உணவு கொடுத்துருவோம், பாவம் எல்லாம் பசியோடு இருப்பாங்க. அதான் சொல்றேன், நீங்க கேள்வி இல்லைன்னா நிறைவு செஞ்சிடலாம். சரியா? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. சரி, இனி எல்லாரும் தியானத்துல உட்கார்றதுக்கு முன்னாடி நம்ம குழந்தைகள் வந்து 2 பேர் போயிட்டு என்ன செய்தாங்க? அந்த திருவருட்பா ஓதும் விழா அதுல வந்து பங்கு பெற்றாங்க. அந்த 2 குழந்தைகளும் நம்ம மனசார வாழ்த்தி. 2 பேரும் வாங்க, பிரித்திகா, பிரவீன். பங்கு பெற்று ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க 5ஆம் தேசிய திருவருட்பா ஓதும் விழாவுல. யார் யாரோடன்னு தெரியலையே, எது உன்னோட எது உன்னோட? இல்ல இல்ல, இது 2 இல்ல. சரி, இப்ப ஆளுக்கு ஒண்ணா கொடுத்துருவோம். சரியா? பிரித்திகா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த குழந்தைங்க சரி, இந்த குழந்தைங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி என்ன செய்யணும்? ஒவ்வொரு குழந்தைங்களும் போயிட்டு என்ன செய்யணும்? பங்கு பெறணும். சரியா? பங்கு பெற்று ரொம்ப சந்தோஷமா இருக்கா? எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கா இல்லையா? சரி. அடுத்து பிரவீன் வாங்க ஐயா.
நீ ஏன் ஓடி போற? நீ பேசாம இங்க நிக்க வேண்டியதானே? அவங்களோட சர்டிபிகேட் நான் வச்சிருக்கிறேன். ஓகே, இவரும் அங்க போயிட்டு சரி. அடுத்த வாரம் என்ன செய்வோம்? ஓகே, அடுத்த வாரம் என்ன செய்வோம்னா, இவங்க அங்க பாடின பாட்டை நம்ம இங்க பாட வச்சிருவோம். இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த வாரம் என்ன செய்யறாங்க, இவங்க 2 பேரும் இங்க நம்ம பாட வச்சிடலாம். சரியா? ப்ரிப்பேர்டா வாருங்க. நெக்ஸ்ட் மந்த் ரொம்ப சிறப்பான ஒரு மாசம். ஏன்? நான் ஊருக்கு போயிட்டு வந்த மறுநாள் 3rd சாட்டர்டே வருது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் அங்க இருந்து என்ன செய்யணும், வடலூர்ல இருந்து நல்ல ஒரு பிரசாதம் உங்க எல்லோருக்குமே, இந்த பிறப்பிலே நாம் எல்லோருமே என்ன செய்யறோம், ஒரே நிலையில உயர் நிலையாக இருக்கின்ற பெரு நிலைய இங்க வந்து அமர்ந்திருக்கிற அனைவருமே பெற்றுக்கொள்ளணும். இங்க இருக்கிற குழந்தைகள் எல்லோருமே நல்ல ஒரு ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல இருக்கணும். இவர்களும் நல்ல திருவற்பாகளை ஓதி அந்த நிலையிலிருந்து மேல்நிலைக்கு வருவதற்கும் தைரியமாக பெருமானார் சொல்லியிருக்கிறாங்க, பயம் பூஜ்யம்னு சொல்லியிருக்கிறாங்க. மென்மேலும் மென்மேலும் நல்ல ஒரு உயர்நிலையை இந்த குழந்தைகளும் அடைந்து இங்க வந்திருக்கின்ற அத்தனை குழந்தைகளும் பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி 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 அருட்சிவநெறிசார் அருட்பெருநிலைவாழ் அருட்சிவபதியாம் அருட்பெருஞ்சோதி ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்றோங்கிய அருட்பெருஞ்சோதி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெருஞ்சோதி ஈனமின்றிகவர திறனிலே பொருளாய் ஆனறின்றோங்கிய அருட்பெருஞ்சோதி உரை மனம் கடந்த ஒரு பெரு வெளிமே அரசு செய்தோங்கும் அருட்பெருஞ்சோதி